ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி உன் விழிகளில் நான் விழுந்தேன். ஸ்கூல் லவ் ஸ்டோரி, அக்காவோட ஓன் ஸ்டோரி. அதோடைய செகண்ட் பார்ட் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் போட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு இவ்வளோ கேப்பு. நான் இப்போலாம் கொஞ்சம் லேட்டாக தாண்டா வீடியோ போடுவேன். ஆல்ரெடி என்னோடய சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். நான் ஒர்க் போகிறேன், அதனால் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படின்ட்டு. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்டா. என்னன்னு சொன்னால், நான் வந்து இந்த எஃப்எஃப்க்கு வந்து ரிலேட்டடாக சாங்ஸ்லாம் வந்து எடிட் பண்ணி போடுறேன் இல்லையா. இப்போ நான் ஜிகுக்கு வந்து லாஸ்ட்டாக கூட ஸ்கூல் அந்த இதுக்கு வந்து ஒரு சாங் வந்து எடிட் பண்ணி போட்டேன். அது என்னுடைய ஃபேவரட் சாங். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். அது என்னன்னு சொன்னால், நிறைய காப்பிரைட் விழுதுடா. அதனால தான் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, சாங்குக்குன்னு வந்து நான் தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. அதில் வந்து இனிமேல் எஃப்எஃப்க்கு ரிலேட்டடாக எந்த சாங் நான் எடிட் பண்ணாலும் நான் அதில் வந்து போடுறேன்டா. நீங்களும் வந்து அந்த சேனலுக்குமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஃப்எஃப் கேட்குற உங்களுக்கு வந்து அந்த சாங் வந்து புரியும். அகெயின் அந்த சேனலில் வந்து அந்த சாங்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த சேனலுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அக்காவுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா நான் அந்த ஸ்டோரி எஃப்எஃப் வந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அப்போ அந்த சாங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதனால் உங்கள் யாரையுமே நான் கம்பல்லாம் பண்ணடா. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் வந்து கேட்டிருந்துருப்பீங்க லாஸ்ட்டு சீன். அதோடய வந்து நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ண வேணாம். அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜங்குக் என்னடா அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் ஜங்குக் எட்டி பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே என்னடா பார்த்துட்ருக்கேன்? இல்லைடா, அந்த பார்க் அந்த ரூமில் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்தா அவன் அங்கேருந்து வெளியே வரவே இல்லை. அதை பற்றி தான் நாங்கள் கேட்கணும். என்னடா கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு ஜங்குக். இப்போ ஃபிலிக்ஸ் வந்து ஜங்குக்கோட ஃபேஸை பிடிச்சி திருப்பிட்டு, இங்கே என்னடா பார்த்துட்ருக்க? அதான் மச்சான் அந்த பார்க். அதுதான் நானும் சொல்கிறேன். இங்கே நிற்கிறது மொத்தம் மேம் பார்த்தாங்க, அவ்வளோதான், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அப்புறம் ஃபிலிக்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஜங்குக் வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஜங்குக் வந்து இப்போ கிளாஸ் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அங்கேருந்து அந்த கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். பட் அந்த விண்டோ எல்லாமே வந்து க்ளோஸாக இருக்குது. இப்போ அந்த ரூமுக்குள்ளே பார்க்கோட பேரண்ட்ஸ் போகிறாங்க. வெளியே வந்து அவங்க அண்ணா, அதான் வந்து பிரைட் இருக்கிறாரில், அவர் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. டேய், இந்த பாரு, அவங்க அண்ணாலாம் வந்திருக்காங்க, அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருக்குமோ? தெரியலடா, என்கிட்ட கேட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவனு வந்து எட்டி பார்க்குறேன்னு அப்படியே ஜங்குக் மேலே விழுகிறானுங்க. சாவடிச்சிருவேன், தள்ளி போங்கடா அப்படின்னு சொல்லி ஜங்குக் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா பார்க்க கூட்டிகிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து போகிறாங்க. போகிற வரைக்கும் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே நைட் தான். அப்படியே அந்த ட்ரீக்கு முன்னாடி அப்படியே படுத்துட்டு கால் மேலே கால் போட்டு என்னமா இருக்கும், எதுக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜங்குக் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ அவங்க வந்து மேற்கு வந்து உட்காந்துட்டு, ஜங்குக் என்னடா ஆச்சு, மறுபடியும் எதுவும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு என்ன? எது சஸ்பெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் கற்று, அவங்க அம்மா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுக. அதுக்குள்ளாட்டி இங்கே ஜிமின் கையில் ஏதோ திங்ஸ் வச்சுருந்துருப்பாரு, அதை அப்படியே கீழே போட்டார். கொஞ்ச நேரத்தில் அங்கே அவ்வளோ பெரிய கலவரமாகிடுச்சு. ஜங்குக் சஸ்பெண்டா? அப்படி எதுவும் இல்லையே, இவன் 1 வீக்காக ஒழுங்காக தானே கிளாஸ் வந்துட்டுருக்கான் அப்படின்னு அக்கீல் வந்து சொல்கிறாரு. அப்போ சஸ்பெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மெக் திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஜங்குக் செம்ம கொலை காண்டோடு அப்படியே மறைச்சிட்ருக்கிறாரு. அது இல்லைடா தம்பி, ஒரு மாதிரி சோகமாக படுத்திருந்தியா, அதுதான் மறுபடியும் ஸ்கூலில் எதுனா பிரச்சனைன்னு சொல்லி நினச்சேன் அப்படி சொல்லி எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிட்டாரு. ஏன்னா ஜங்குக் அங்கே கிடக்கிற ஒரு கம்பை வந்து எடுத்துட்டாரு அடிக்கலான்னு சொல்லிட்டு. மெக்கு ஓடிட்டார் அவருடைய போர்ஷனுக்கு. இந்த பக்கம் அந்த கம்பு எரிஞ்சதில் அம்மாடி எவ்வளோ எனக்கு கொலை பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காய்தான் வந்து கத்துறாரு. எவன்டாவன் போலீஸ்காரனே அடிக்கிறான், எவன்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காய்தான் ஒத்த காலை தூக்கிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கிறாரு. சரியான அடி விழுந்திருக்கோம். இதோ இவன் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்கு கூட அப்பா தான், எங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நம்ம பிள்ளை இல்லையா, இப்படியே பேசியே அவனை இப்படி பண்ணி வச்சிட்றி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தலையில் அடிச்சுட்டு போயிடுறாரு. ஜங்கு, எதுக்குடா என்னை அடித்தேன், நான் என்னடா பண்ணேன் உனிய? நான் உங்களை அடிக்கலை, நான் அந்த புறம் மிக் அவரை தான் அடித்தேன், தெரியாமல் உங்கள் மேலே வந்து பட்டுருச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு கீழே அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. ஏன்னா ஜிம்மின் கையில் ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுருந்துருப்பால, அது கீழே போட்டு சுக்குநூறாக உடச்சிட்டாரு. இப்போது இல்லைப்பா நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் வந்து அப்படியே குனிறாரு. நீங்கள் இருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் ஜிம்மினை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் அங்கே கிடக்கிற கிளாஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஜங்குக்கை பார்த்தாலே ஜிம்மினுக்கு சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி ரூடாக வந்து இருப்பார் இல்லையா, அதனாலேயே. இப்போது ஜிம்மினோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஜிம்மினோட ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்மைல். சொல்லிட்டே எப்படி இருக்க, அந்த இடம் உனக்கு செட் ஆகிடுச்சா? செட் ஆகிடுச்சு, உங்கள் எல்லோரும் தான் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன் அந்த சுகர் அப்படி பண்ணார்னே தெரியல. என்னடா ஆச்சு?
ஆமாம் ஜிமின், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா அங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படி சொல்லி ட்ரையாங் வந்து ஜிமின்ட்டு அங்கே இருக்கிறவங்க பற்றிலாம் கேட்டுட்ருக்கிறாரு. என்னென்னு சொன்னால், சுகாவோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அவங்க சொந்த ஊர் வந்து வேறு. அதனால் நான் என் ஊருக்கு போகணும், நான் அங்கே தான் இருக்கணும் கடைசி காலத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஆசைப்பட்டதுனால சுகா வந்து அவங்க அம்மாவோட சேர்ந்து அவருமே ஊரில் போய் செட்டில் ஆகிட்டாரு. சுகா போனாலும் அப்போ ட்ரையாங்கும் போகணும் இல்லையா. ட்ரையாங்கும் அப்புறம் சுகா 2 பேருமே அங்கேருந்து போயிட்டாங்க. ஜிமினும் ட்ரையாங்கும் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ட்ரையாங்கும் ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நம்ம பார்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா, பார்க் எப்படி இருக்க? ரப்யா நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா அப்படி சொல்லிட்டு ரப்யா வந்து இப்போ பார்க்க அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரப்யா எப்போ வந்தேன்? இன்றைக்கி தான் வந்தேன். இன்னும் 2 டேஸ் தான் இங்கே இருப்பேன். 2 டேஸ் கழித்து மறுபடியும் நான் போயிடுவேன். உனக்கு அங்கே இருக்க ஸ்கூல்லாம் செட் ஆகிடுச்சா? செட் ஆகிடுச்சு, வேறு என்ன பண்ணுறது? அப்பாவுக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அப்போ நாங்கள் போதானே வேணும் அப்படி சொல்லி ரப்யா வந்து பேசிகிட்டு இருக்கா. ரப்யா யார் சொல்லி தெரியும்ல, பார்க்கோட சித்தி பொண்ணு தான். அதாவது பிரைட்டோட தங்கச்சி தான் வந்து ரப்யா. அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அந்த ஐலாண்டில். அதனால் அங்கே வந்து போயிருந்திருப்பா. ஸ்டார்டிங்கில் பார்க், அப்புறம் ரப்யா, அப்புறம் ரப்யாவுக்கு வந்து ஒரு சிஸ்டர் ஒன்று இருந்திருப்பா. எல்லாருமே வந்து இங்கே தான் ஸ்கூல் வந்து ஸ்டடி இங்கே தான் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே ரப்யா அங்கே வந்து போயிருந்திருப்பான். பார்க் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னு சொல்லி அங்கே பார்க்குக்கு நல்லாவே தெரியும். சொல்லு ரப்யா, இதை பற்றியா அப்படின்னு குட்டியாக கிஃப்ட் மாதிரி எடுத்து காட்டுறா. பார்க்குக்கு புரிஞ்சிருச்சு என்ன சொல்ல போகிறா அப்படின்ட்டு. எனக்கு மாமா கொடுத்து விட்டாரு. இது மட்டும் கிடையாது, இன்னும் 2 க்ரீட்டிங் கூட கொடுத்து விட்டுட்டாரு. அது எல்லாத்தையும் என்னால் எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல, அதனால தான் நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே பார்க்குக்கு எதுவுமே சொல்ல முடியல. அமைதியாக உட்காந்துட்டுருக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குல்ல, அப்படியே மாமா மாதிரியே. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, அப்பா சொல்லியிருக்கிறாரு இந்த லீவில் வந்து என்னை ஊருக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. நான் போய் மாமா பார்ப்பேன். நானும் அவருக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரப்யா வந்து பேசிக்கிட்டே இருக்கான். பார்க்கோட ஒரு வயசு சின்னவ. பார்க் வந்து இப்போது 9th படிச்சுட்ருக்கிறாரு இல்லையா. ரப்யா வந்து 8th படிச்சுட்ருக்கான். ரப்யா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரப்யாவோட அம்மா வந்து கூப்பிட்றாங்க. பார்க் இதை வச்சுக்கோ, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன், அம்மா பார்த்தா திட்டுவான் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை இப்போது பார்க்கோட கையில் கொடுத்துட்டு வந்து போயிடுறான். இப்போ பார்க் அதை தான் பார்க்குறாரு. ஒரு கலந்த அப்படியே டியர்ஸ் வருது. என்னென்னா குட்டியாக வந்து இந்த ஹார்ட் மாதிரி போட்டிருப்பாங்கள்ல, கீ செயின் மாதிரி, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல். இப்படியே தான் 2 டேஸ் வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நம்ம ஜங்குக் சைடு தான் பார்க்குறோம். என்னது இது, இன்றைக்கி வரமாட்டானா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டுருக்காரு. எவ்வளோ மச்சம் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி இப்போது ஃபிலிக்ஸ் தான் வந்து அந்த மதுசோரில் அப்படியே ஏறி உட்கார்றாரு. நான் என்ன பார்த்துட்ருக்கேன், நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டுருக்கிறாரு. நடிக்காதடா, உண்மையை சொல்லு, அந்த வாஷ்ரூம்குள்ளே என்ன நடந்துச்சு? என்ன வாஷ்ரூம்குள்ளே? அதான் அன்னைக்கு நீ அலறிடிச்சு ஓடியாந்தியே, அங்கே தான் என்ன நடந்துச்சு? அவனை நீ எதனா பண்ணியாடா அப்படின்னு சொல்லி இங்கே அர்ஜுன் கேட்குறாரு. சத்தியமாக நான் எதுவும் பண்ணடா. அப்புறம் ஏன்டா பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போனாங்க? அவன் வேறு என்னமோ அழுதுகிட்டே போன மாதிரி இருந்துச்சு. உண்மையை சொல்கிறான். ப்ராமிஸடா, நான் எதுவுமே பண்ணலடா. சொல்லப்போனால் நானே பயந்துட்டேன். அப்படி ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இவங்கள க்ளாஸ் பண்ணிவிட்டு அங்கே நம்மளுடைய சூபின் தான் வந்து போயிட்டுருக்கிறாரு. இப்போது ஃபிலிக்ஸில் விசில் அடிக்கிறாரு. எந்த பொறுக்கி பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூபின் வந்து திரும்பி பார்க்குறாரு. அத்தாடிய மூதி இவங்களும் இங்கே தான் உட்காந்துட்ருக்கு. யூட்டன் சூபின் பார்க் கூட இல்லை நம்மளை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்காத மாதிரி சூபின் வந்து திரும்பி போகிறாரு. இப்போது விசில் சத்தம் பயங்கரமாக வருது. அத்தாடியே நம்மளை தான் கூப்பிட்றோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக போகிறாரு. பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா அவங்க ஃபிலிக்ஸ் தான் வந்துட்டுருக்கிறாரு. விட்டால் போதுடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் ஸ்கூலுக்குள்ளே வந்து போயிட்டாரு. நேராக அவருடைய பெஞ்சில் போய் உட்காந்துட்டு பொறுக்கி பையன் எப்போ பார்த்தாலும் விசில் வச்சுட்டே இருக்கான். பார்க் வரட்டும்டா, காலில் கிடக்க செப்பலாலே உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சூவி வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஃபிலிக்ஸ் நேராக ஜங்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறாரு. என்னடா ஆச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியலடா, என்னை பார்த்தாலே இப்படி ஓடுறான். ஆமாம், நீ பொறுக்கி மாதிரி விசில் அடிச்சுட்டே இருந்தா இது நீ அடிக்க மாட்டியாக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது ஃபிலிக்ஸ் அர்ஜுனை பற்றி கேட்குறாரு. நான் என்னைக்கு தான் அடிச்சிருக்கேன், நீ தான் எப்போ பார்த்தாலும் விசில் அடிச்சுட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆமாங்க, இது உண்மையிலே நிஜமாக நடந்த ஒரு விஷயம். அதாவது அந்த பையனோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். யாரை பார்த்தாலும் ஒரே விசில் அடிக்கிறது தான் அவனுக்கு வேலை. சோசல் சார் கம்பை எடுத்து சரியான அடி அடிப்பார். கொஞ்சம் ஃபன்னான கேரக்டரு அந்த ஃபிலிக்ஸ் கேரக்டர் வந்து வச்சுருக்கேன் இல்லையா. அந்த அண்ணா, நான் அண்ணான் தான் சொல்லி கூப்பிடுவேன். அந்த அண்ணா செம்ம ஃபன் பண்ணுவார். ஆனால் ரொம்ப 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 நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் அவர். ஸ்டோரி போக போக உங்களுக்கே தெரியும் ஃபிலிக்ஸ் கேரக்டர் வந்து எப்படி சொல்லி அப்படின்ட்டு. வாங்க இப்போ பேக் டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ என்னடா பண்ணுறது,
நாளைக்கு வேறு எக்ஸாம் இருக்குல்ல, அவன் எக்ஸாமுக்கு அது வருவானா என்னன்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா இப்படி போயிட்டான் அப்படி சொல்லி எங்கள் ஜங்குக்கு வந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. சரி விட்றா மச்சான், ஈவினிங் ரிட்டர்ன் இப்படி தானே வேணும், அப்போ பார்த்துக்கலாம். இதை பார் ஜங்குக், நீ போய் கேட்டலாவது அவன் சொல்லுவான், அது இவன் போய் கேட்டான்னு வச்சுக்கவன் அவனை பார்த்தாலே தெரிச்சு தான் ஓடுவான் அப்படின்னு சொல்லி அஞ்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுவும் கரெக்ட் தான், நானே போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அவங்க கிளாஸ்க்கு தான் போயிட்டாங்க. இப்போ அப்படி ஈவினிங் வந்து ஸ்கிப் ஆகுது. ஏய் சுபின் சுபின் அப்படி சொல்லிட்டு பின்னாடியே நம்ம ஜங்குக் போகிறாரு. இவன் நம்ம பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு நம்ம சுபின் வந்து ஓடுறாரு. இவன்டெல்லாம் இப்படி பேசினா ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி ஃபிலிக்ஸ் போயின்னு இருக்கிறாரு. அப்படியே மூச்சு வாங்கிட்டு சுபின் நிமிந்து பார்க்குறாரு. அத்தடி இவன் எப்படி முன்னாடி வந்தான், கொஞ்சம் தள்ளுங்களேன் நான் இப்போ போகணும். எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இப்படி ஓடுற, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தானே வரோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அவங்க சூப்பின் தான் ஆத்தடி பூச்சாண்டி, எது பூச்சாண்டியா அப்படி சொல்லிட்டு இங்கே ஃபிலிக்ஸ் தான் திரும்பி பார்க்குறாரு. அந்த பக்கம் ஜங்குக்கும் சரி அஞ்சனுக்கும் சரி சரியான ஸ்மைல் வருது. இரா நான் பேசுகிறேன். சுபின், ஜங்குக் சீனியர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும், யாருன்னா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், எங்கள் அப்பா இப்போ வந்துடுவார். இதை பாரு, உங்ககிட்ட நின்று ரொம்பலாம் சீன் கிடையாது சரியா, உங்ககிட்ட உட்காந்து மணிக்கணக்காக நாங்கள் பேச போகிறது கிடையாது. என் மச்சான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் தான் கேட்பான், ஆன்சர் சொல்லிட்டு போயிடு. ஒரே ஒரு கொஷினா, என்ன அப்படி சொல்லி சுபின் கேட்குறாரு. பார்க் நாளைக்கு வருவானா? எது பார்க்கா, அவனை பற்றி நீங்கள் எது கேட்குறீங்க? இதோ பாருங்கள் சீனியர், அவன் அப்படி தான் என்னை மாதிரிலாம் அவன் பயப்பட மாட்டான். அதனால தான் அன்றைக்கி சாட்டை உங்கள் நேமெல்லாம் சொன்னான். ப்ளீஸ் அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன், அவனை எதுவும் பண்ணாதீங்க, என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி அந்த சுபின் கெஞ்சிட்டு இருக்கிறாரு. இதை பாரு, உன் ஃப்ரெண்டை எதுவும் பண்ணல, நான் நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதான் நாளைக்கு எதாவது ஸ்கூல் வருவானா வரமாட்டான்னு சொல்லி கேட்டேன். ஆமாம்ல, இந்த விஷயத்த நான் எப்படி மறந்தேன். அந்த பக்கம் ஃபிலிக்ஸ் தலையில் அடிச்சுட்டு, சரியா போச்சு, ஆஃபில் எக்ஸாம் தானே ஸ்டார்ட் ஆக போகுது, இதை கூட உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல மாட்டியா, ஞாபகப்படுத்த மாட்டியா? ஆமாம்ல, ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் இப்போவே ஃபோன் போட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சூபின் வந்து ஓடிடுறாரு. ஏய் நில்லு குளிச்சி அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஃபிலிக்ஸ் கத்துறாரு. நான் ஒன்றும் குளிச்சிலாம் கிடையாது, என்னோட பார்க் தான் குள்ளமாக இருக்கான், அவன் தான் குளிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூபின் கத்திட்டு அவர் வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, அவருடைய வீடு வந்து ஸ்கூலுக்கு பேக் சைடு தான் இருக்கும். ஸ்கூலுக்கும் அந்த பின்னாடி இருக்கும் அந்த ஏதோ ஒரு பிளேஸ் சம்திங் சொல்லுவாங்க, அதுக்கு அங்கே போகிறதுக்கு சின்னதாக ஒரு சந்து மாதிரி தான் இருக்கும். பைக்லாம் வந்து அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, மெயின் ரோட்டில் ஸ்டாப் பண்ணிட்டு தான் அந்த கீழே இறங்கி போவாங்க. அது இறங்கி போனால் உள்ளே அவ்வளோ பெரிய வந்து ஒரு பஸ்தி மாதிரி இருக்கும், நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. அங்கே தான் என்னுடைய ஃப்ரெண்டோட வீடு இருந்துச்சு. சரி வாங்க இப்போது பேக் டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னடா அக்கா உடலாக இப்படி வந்து பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் யோசிக்கும் போது மறுபடியும் நம்ம அந்த லைஃப்க்கு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் தோணுதுடா, வேறு ஒன்றும் இல்லை. வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹலோ ஆன்ட்டி. சொல்லு சுபின், என்னாச்சு? ஆன்ட்டி பார்க் இருக்கானா? பார்க்கா இருக்கானே, என்ன விஷயம் சொல்லு. இல்லை ஆன்ட்டி, நாளைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஆஃப்லியில், அதான் பார்க் நாளைக்கு எக்ஸாம் எழுத வருவானா இல்லையான்னு கேட்க தான் பண்ணேன். எக்ஸாமா? பார்க் சொல்லுமா, நாளைக்கு என்ன எக்ஸாமா? ஆமாம்மா எக்ஸாம் தான், என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. அப்புறம் சுபின் பேசுகிறான், இதோ வரமா. சொல்லு சுபின். ஏய் நாளைக்கு வரியா இல்லையா? தெரியலையே, என்னை விடுவாங்களான்னு சொல்லி தெரியல சுபின். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதுவும் ஃபர்ஸ்ட் எக்ஸாமே சோசியல் எக்ஸாம், தெரியும்ல, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அப்பாவும் அண்ணாவும் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நாளைக்கு என்னை ஸ்கூலில் விடுவாங்களா என்னன்னு சொல்லி. பார்க் ரொம்ப நேரம் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கற்றுனோன்னே, சரி ஓகே சுபின், எங்கள் அம்மா திட்டுறாங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க் வந்து காலை கட் பண்ணுறாரு. இந்த பக்கம் சுபினும் அப்படி தான், யார்கிட்ட பேசினேன் சுபின்? அம்மா பார்க்கிட்ட தான் பேசினேன், நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அவன் வருவானா என்னன்னு சொல்லி கேட்கதாம்மா பண்ணேன். அப்படியா, என்ன சொன்னாங்க? அதான் தெரிலம்மா, அவங்க அப்பா அண்ணா வந்தால் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுபின் வந்து படிச்சிட்ருக்கிறாரு. இந்த பக்கம் பார்க்கும் அப்படி தான், பார்க்கோட அப்பா டியூட்டி முடிச்சுட்டு வரதுக்கே ஆயிடுச்சு டைமு 10 o'clock மேலே. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா வந்தாங்க, அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வழியாக சரி ஓகே போய் பார்க் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா பிரைட் தான் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வந்து ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போது பார்க்கோட அக்கா தான், 2வது அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. பார்க் உன்னைய எக்ஸாம் எழுத கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவா? நான் கூட பயந்துட்டேங்க்கா, எங்கள் எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. எதுக்கடா பயப்படுற, அந்த பிரைட்டனாக இருக்கிறால, அவர் இருக்கிற வரைக்கும் ஸ்டடியில் நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஆமல அப்படி சொல்லி அவங்க அண்ணாக்கு மனசாலே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான், ஜங்குக் என்ன பண்ணுற, வா போகலாம், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அகில் நீ போன வரேன், எவ்வளோ நேரம் இதே சொல்லிகிட்ருப்ப,
ஆல்ரெடி அண்ணா உன் மேலே கோவமாக இருக்கான்ல, எக்ஸாம் நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணாத ஜங்கு, சொல்கிறதே கேளு. அம்மாவை நினச்சி அது பாடுறா, உன்னை நினச்சி அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. அகில் நான் வரேன்டா, எக்ஸாம்லாம் ஸ்கிப் பண்ண மாட்டேன், நீ போ நான் வரேன், நீ வர்ற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அதே இடத்துல அகில் கை கட்டி நின்றுட்டுருக்கிறாரு. அதான் மச்சான் வரேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க? இதை பாரு, வாயை மூடு, உன்னால தான் அந்த ஜங்குக்கு இப்படி வீணாக போயிருக்கான். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி அகில் கத்திட்டு இருக்கிறாரு. அதனால தான் உங்ககிட்ட எந்த ஃப்ரெண்டுமே சேர மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. வாயை மூடுன்னு ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தேன், ஜியோன் அண்ணாட்ட உன்னை போட்டு கொடுத்துருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அகில் அங்கேருந்து போயிடுறாரு. என்னடா மச்சான், உன் தம்பி ரொம்ப தான் பண்ணுறான். இப்போ சொல்கிறது என்னடா தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்கா? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதானா? அத்தை சொல்கிறடா, ஆல்ரெடி அண்ணா மேலே கோவமாக இருக்கான்ல, இந்த நேரத்தில் எக்ஸாமில் எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோவமாக இருப்பான், அதுதான் அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. அவன் சொல்கிறதும் கரெக்டு தான் மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம்டா அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. என்னடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃபிலிக்ஸ்ட்டு கேட்டுட்டு அவர் அங்கே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஃபிலிக்ஸை பார்க்கவே இல்லை. அவர் ஏன் அங்கே பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இன்னும் பார்க்க வரல இல்லையா, அவன் வருவானா இல்லையாங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னடா சொல்லுடா அப்படி சொல்லிட்டு இப்போ தான் ஜங்குக்கு திரும்பி ஃபிலிக்ஸை பார்க்குறாரு. ஏண்டா வைத்துக்கிற மாதிரி நான் இங்கே புலம்பிகிட்டு இருக்கிறேன், நீ என்னென்ன சொன்ன இங்கே பார்க்குற, இவன் என்னென்ன சொன்னால் அங்கே பார்க்குறான், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்னன்னா அர்ஜுன் வேறு ஆப்போசிட் அந்த சைடாக வந்து யாருக்காவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. இவன்ட்டு ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, என்னன்னு கேட்டால் சொல்லவே மாட்டான். நைட்டுக்கு எதனா பரோட்டா ரெடாக வாங்கி கொடுத்து வாயிலேருந்து எல்லாத்தையும் கறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் யோசிக்கிறாரு. டேய் என்னமோ ஒரு டவுட்டுன்னு சொன்னீங்க, என்னடா எது எக்ஸாமில் டவுட்டாக என்ன? அதெல்லாம் பிட் அடிச்சு நான் பாஸ் ஆகிடுவேன், எனக்கு அந்த டவுட் இல்லைடா. நீயும் அக்கிலும் ட்வின்ஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் வேறு மாதிரி இருக்கீங்க. அதுவா, நான் அப்படியே எங்கள் அம்மா மாதிரி இருக்கேன், அவன் அப்படியே எங்கள் அப்பா மாதிரி இருக்கான். ஓ, அதனால தான் உங்கள் அப்பா கொஞ்சம் பிடிக்காதோ? ஜங்குக் ஃபிலிக்ஸை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறாரு. இல்லைடா, எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, அதனால தான் மச்சான் கேட்டேன். ஜங்குக் ஃபிலிக்ஸை கேவலமாக ஒரு லுக் விட்டுட்டு அகெயின் அவர் திரும்பி அந்த சைட் தான் பார்க்குறாரு. அதாவது பார்க் வருவார் இல்லையா, அந்த சைட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் வந்து அவங்கள அப்படியே கிராஸ் பண்ணுது. இப்போது அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, சரி வாங்கடா மச்சான், டைம் ஆச்சு, எக்ஸாமுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சுல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் அந்த டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தார். இப்போ வந்து அப்படியே எந்திரிக்கிறாரு. இப்போது ஃபிலிக்ஸில் இவ்வளோ நேரம் டைம் ஆனது உனக்கு தெரியலை? ஆமாடா, அதான் சொல்ல டைம் ஆயிடுச்சு. ஓ, என்னமோன்னு உன்கிட்ட இருக்குது என்ன சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. என்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே, எதுவும் வேணுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லி அங்கே பன் எடுத்து அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பன் இருக்கும்ல, அதை எடுத்து ஃபிலிக்ஸ் பண்ணி நீட்டாரு. அதை ஃபிலிக்ஸ் வாங்கி பாதி பண்ணை ஒரு வாயில் அமுக்கிட்டு, என்னமோ ஒன்று இருக்குது, அதுவும் அந்த பஸ்ஸில் தான் இருக்குது, இந்த ஃபிலிக்ஸ் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேடா, வாடா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அஞ்சனை பிடிச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் ஜங்குக்கு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. எருமை கையை விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கத்திகிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். எல்லாருமே எக்ஸாம் வந்து எழுதிட்டுருக்காங்க. ஆஃபர்லி எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சோஷியல் எக்ஸாம் எல்லாருமே ரொம்ப மும்பரமாக எழுதிட்டுருக்காங்க. அப்படியே நம்ம சுபின் தான் திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்க் தான் எக்ஸாம் வந்து வேகமாக எழுதிட்டுருக்கிறாரு. பார்க்க பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருமே எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். பார்க் அப்படின்னு சொல்லி சுபின் போய் பார்க் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இப்போது ஹெல்த் எப்படி இருக்குது? இருக்குடா, ரொம்ப பாடி பெயினாக இருக்குது, ஸ்டொமக்லாம் பயங்கரமாக பெயினாக இருக்குது. எக்ஸாம் எப்படி எழுதுனேன்? எக்ஸாம் ஓகே தான், நான் ஆல்ரெடி படித்து வச்சது தான் வந்துச்சு. நீ எப்படி எழுதுனேன் எக்ஸாம்? நான் எக்ஸாம் நல்லா தான்டா எழுதுனேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகுது. என்னடா ஆச்சு? அந்த எக்ஸாம் நல்லா எழுதுனேன்ல. அது இல்லைடா, நாளான்னைக்கு ஹிந்தி எக்ஸாம்ன்றா, அதுதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அங்கே பார்க்க பார்க்கும்போது சூபின்கே கஷ்டமாக இருக்குது. இந்த பாடுறா, இம்பார்ட்டன்ட்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, அதை மட்டும் அது படுறா. ஏது அந்த மிஸ்ஸு சொன்னதா? அது சொல்கிறதெல்லாம் போயிடா, அது சொல்கிறதே பாதிக்கு மேலே வராது. எப்படி பண்ணுறது, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வந்து அப்படியே புலம்பிகிட்டே இருக்கிறாரு. பார்க் உன்னால் முடியும்டா, எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பாக ஹிந்தி எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன், என்ன மார்க் தான் கம்மியாக எடுப்பேன், பார்த்துக்கலாம் விடு அப்படி சொல்லி பேசிக்கிட்டே இப்போ வெளியுமே வராங்க. பார்க் நீ எப்படி போகிற? அண்ணா வரேன்னு சொல்லியிருக்கான், நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான் அப்படி சொல்லிட்டு பார்க்க அப்புறம் சுபின் ரெண்டு பேருமே அந்த கேட் கிட்ட தான் வராங்க. இப்போ எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிட்ருக்கேன்? இல்லைடா, அவன் எக்ஸாம் எழுதுறதுக்கு வரவே இல்லை போல இருக்கே, ஆஃபல் எக்ஸாம் வேறடா, அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணுறியா? அதிசயமாக இருக்குது. என்னால் தானடா அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இல்லைனா எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பான்ல. பைத்தியம் மாதிரி பேசாதடா, இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே, என்னமோ எல்லா பணியும் தூக்கி ஓமையில் போட்டுட்ருக்க, லூசாடா நீ அப்படி சொல்லிட்டு அங்கே ஃபிலிக்ஸ் தான் வந்து கத்திட்டு இருக்கிறாரு.
ஏய் அவன் வந்திருக்கான்டா அப்படி சொல்லிட்டு அஞ்சன் சொல்கிறாரு. என்ன சொல்கிற? அது அவன் தானே அப்படி சொல்லி அஞ்சன் வந்து கையை கட்டுறாரு. இப்போது ஜங்குக் வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அது பார்க் தான். பார்க் இப்போது ஒரு பைக்கில் தான் போய் ஏறாரு, அவங்க அண்ணாவோட பைக்கில். பார்க்கோட ஃபேஸை பார்க்க முடியல. இப்போ ஜங்குக் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஓடியாராரு. அதுக்குள்ளாட்டியும் அந்த பைக் அங்கேருந்து போயிடுச்சு. இவர் வேகமாக ஓடியாந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கிறாரு. பார்க்கோட பேக் சைடு மட்டும் தான் பார்க்க முடியுது. அந்த பைக் அங்கே வந்து போயிடுச்சு. இவனுங்க இப்படி திப்பு திப்புன்னு ஓடியாந்ததில்ல. அங்கே 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நின்றுப்பாங்க, பயந்து போயிருந்துருப்பாங்க. இப்போ சுபின் தான், அடச்சி இவனுங்களா ஏன்டா அப்படி ஓடியாடுறீங்க அப்படின்னு சொல்லி சுபின் கத்துறாரு. எங்கே போச்சு மரியாதைலாம்? அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு 2 டேஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டுருக்கிறாரு. திமிர் தாண்டி உனக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி ஃபிலிக்ஸ் வந்து போயிட்டுருக்கிறாரு. அவ்வளோதான், இனியும் வரமாட்டான். டே மச்சான் என்னடா ஆச்சு? இல்லைடா, அவனை பார்த்து ஒரு சாரி கேட்கணும்னு நினச்சேன், அவனை பார்க்கவே முடியல. சாரியா? அவனால தான் இன்றைக்கி உன் அண்ணா கூட பேச முடியல. அவனால தானே உன் அண்ணா கூட பேச முடியும்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் அன்றைக்கி வாஷ்ரூமில் அவனை அப்படி பார்த்தோன்னே எனக்கு என்னன்னு தெரியலடா. அவன் மேலே இருக்க கோவம் எல்லாம் போயிடுச்சு. அவன் வேற என்னை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். நான் ரொம்ப கிட்ட க்ளோஸாக போனேன்னா, எது க்ளோஸாக போனியா அப்படி சொல்லிதான். இப்போ ஜக்குக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. க்ளோஸ்அப் என்னடா பண்ண? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என் மரியாதை சொல்கிறா அப்படி சொல்லி ஜங்குக்கு பின்னாடி அஞ்சன் வந்து போயிட்டுருக்கிறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான். மச்சான் இன்னைக்கு என்னடா எக்ஸாம்? எது என்ன எக்ஸாமா அப்படின்னு சொல்லி அங்கே அக்கிலுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறை தான். ஜங்குக் என்ன கேட்டுட்ருக்க? என்ன எக்ஸாம் கூட உனக்கு தெரியாதா? தெரியாதுடா சொல்கிறா. அடா பாவி, தமிழ் எக்ஸாம்டா அப்படின்னு சொல்லி அக்கில் தான் உச்சக்கட்ட ஷாக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. தமிழ் தானே, அதெல்லாம் மச்சான் ஈஸியாக எழுதிடுவான். அப்போனா நீ அப்படி சொல்லிட்டு அங்கே ஃபிலிக்ஸை பற்றி கேட்குறாரு. அதெல்லாம் மச்சான் பாஸ் ஆகிடுவான்ல, அப்போ நானும் பாஸ் ஆகிடுவேன் அப்படி சொல்லி அவருடைய காலர் அப்படியே தூக்கி போகிறாரு. புரிக்கியாடா நீ, சி அப்படி சொல்லிட்டு அக்கில் வந்து போகிறாரு. ரொம்ப தான் ஓவராக பண்ணுறான் தம்பி, இருக்கும் ஒரு நாளைக்கு. ஆமாடா மச்சான், அப்போ உனக்கு நிஜமாக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சன் கேட்குறாரு. என்ன எக்ஸாமு நிஜமாக தெரியாதுடா, ஆனால் தமிழ் படித்து வச்சுருக்கேன், எந்த எக்ஸாம் வந்தாலும் அதெல்லாம் நான் எழுதிடுவேன். இவனுங்க 2 பேர்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறதே நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அஞ்சனோட மைண்ட் வாய்ஸாக இருக்கு. நீ ரொம்பலாம் யோசிக்காத சரியா? நீ எங்கே போனாலும் திரும்ப இந்த ஃபிலிக்ஸ் கிட்டேயும் ஜங்கு கிட்ட தான் வந்தாகணும். ஓடிக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அஞ்சனை பிடிச்சி ஃபிலிக்ஸ் வந்து இழுத்துட்ருக்கிறாரு. இரா வரேன், அடே பஸ்ஸு தான் போயிடுச்சுல, வாடா போகலாம், அந்த பஸ்ஸில் என்னமோ நீ இருக்கடா, நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் சொல்லிவிட்டு அஞ்சன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அதே மாதிரி தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் செம்ம ஃபாஸ்ட்டாக அவரோட எக்ஸாம் வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு. டே மச்சான் காட்டுறா, அதுக்கெலாம் என்கிட்ட டைம் இல்லை. அட பாவி, உன்னை நம்பி தான் நான் இருந்தேன், உன்னை யாரா என்னை நம்ப சொன்னா? சரி போனால் போது, ஃப்ரெண்டாக போயிட்ட, ஒரு 5 மினிட்ஸில் எல்லாம் முடியும் அப்படி சொல்லி காட்டாரு. அங்கே ஃபிலிக்ஸ்க்கு எதோ எழுதுறது எதோ விடுறதுனே தெரில, பாஸ் ஆனால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்து எழுதிட்டு இருக்கிறாரு. ஆமாம், இவ்வளோ வேகமாக எக்ஸாமை முடிச்சுட்டு எங்கே போகிறோம்? அது வந்து அப்படி சொல்லி செவரேடி குதிக்கிறாரு. டே இப்போ இதுக்குடா அங்கே போகிற? ஜங்குக் வேணாண்டா, சொன்னால் கேள்றான். ஆல்ரெடி இப்போ தான் சஸ்பெண்ட் ஆகி மறுபடியும் எக்ஸாம் எழுத விட்டுருக்காங்க, இது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அஞ்சன் ரொம்ப பயப்படுறாரு. கேட் போட்டனால தான் இப்போ நான் செவரேறி குதித்தேன். நான் இப்போது அவனை பார்த்தே ஆகணும்டா. யாரடா? சூபினியா? அவனை நீயே பார்த்துக்கோ. லூஸு அப்படி சொல்லி அஞ்சன் அங்கே ஃபிலிக்ஸோட மண்டியிலே அடிச்சுட்டு அவன் பார்க்கணும்னு சொல்கிறான். பார்க்கையா? எதுக்குடா? மறுபடியும் எதனா ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்லைடா, அன்றைக்கி லாஸ்ட்டாக அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி சேடாக இருந்தான், அழுதுட்டான். அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லையா? சரி ஓகே, பார்த்து ஒரு சாரி சொல்லாமே தான் அப்படி சொல்லி பேசிகிட்டே போகிறாரு. பார்க்க இப்போ இதுக்கு அழுகுற? சுபினா என்ன பண்ணுவேன் சுபின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா இது, ஒரு எக்ஸாம் தானே, அதுக்கேண்டி இப்படி அழுகுற? உனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் என்னை ரொம்ப திட்டுவாங்க, என்னை அடிப்பாங்க, அதுக்கு மேலே அந்த ஹிந்தி மிஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. பார்க்க தேடி வந்துட்டு இருந்தேன். ஜங்குக் அப்படியே ஸ்டாப் ஆகி எதுக்கு அழுகுற அப்படி சொல்லிட்டு இப்போ பார்க்கிட்டு தான் நேரம் வர்றாரு. என்னடியாச்சு அப்படி சொல்லி எங்கள் ஃபிலிக்ஸ் வந்து சுபினை பற்றி கேட்குறாரு. அது வந்து அவன் எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை, அதுக்கு தான் அப்படி அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கு அப்படி அழுகுறான்? குள்ளிச்சி இதுக்கு அழுகுற அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன தெரியும், அந்த ஹிந்தி மிஸ் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துவா தெரியுமா? எல்லோரும் முன்னாடி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவான். இத்தனை நாள் ஒரு சப்ஜெக்டில் மார்க் தான் கம்மியாக எடுத்தேன், இன்றைக்கி கன்ஃபார்ம் நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே அப்படியே உட்காந்துட்டாரு. என்னடி சொல்கிறான் அவன், ஒன்றுமே புரியல அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் கேட்டவுடனே இப்போது சுபின் தான், ஆமாம் அவன் பயப்படுறது உண்மைதான், அந்த ஹிந்தி மிஸ் எப்போவுமே பார்க்க தான் டார்கெட் பண்ணுவான், அவளுக்கு அந்த ஹிந்தி மிஸ்க்கு பார்த்தாலே பிடிக்காது, அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் ஹிந்தியில் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
எப்போவுமே ஜஸ்ட் பாஸ் தான். அதுவும் இன்றைக்கி எப்படி அழுகுறான்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபெயில் தான் இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்கிற சூபின்கே கஷ்டமாக இருக்குது. அதை சூபின் சொன்னோன்னே பார்க் இன்னும் கொஞ்சம் அழுகுறாரு. அவருடைய நீஸ் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படி அழுதுட்டுருக்கிறாரு, அந்த செவத்தில் சாஞ்ச மாதிரி. இப்போது பார்க்க முன்னாடி ஜங்குக் அப்படியே நீல்டோட் போட்ட மாதிரி உட்காந்துட்டு, ஏய் இப்போ எதுக்கு இப்படி அழுகுற? அது புரியுது எனக்கும், பார்த்துக்கலாம் விடு, நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாமே. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க இப்படியே நீ இன்சல்ட் பண்ணுவாங்க தெரியுமா? நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எப்படியாவது நல்லா எழுதினு சொல்லி நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் அப்படி சொல்லிட்டு அப்படியே தேமிக்கிட்டே இருக்கிறாரு. பார்க் அப்படி அழுகுறத இங்கே ஜங்குக்கால் பார்க்கவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க் அழுது ஒரு ஃபேஸே ஒரு மாதிரி அப்படியே ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போனா நீ நல்லா படிச்சிருக்க வேண்டியது தானே, நீ நல்லா படிக்கிற பையன் தானே, அப்புறம் எதுக்கு நீ ஹிந்தியில் மட்டும் இவ்வளோ வீக்காக இருக்க அப்படி சொல்லி அர்ஜுன் கேட்குறாரு. எனக்கு ஹிந்தி பிடிக்காது, எங்கள் வீட்டில் தான் என்னை கம்பல் பண்ணி இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. நான் தமிழ் மீடியம் தான் படிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் எங்கள் வீட்டில் கேட்கவே இல்லை, என்னை இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நேற்று என்னால் படிக்கவே முடியல அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறாரு. பார்க் சொன்னால் கேள்றாட்டே, இப்படிலாம் அழுவாதடா, ஆல்ரெடி உனக்கு உடம்பு வேறு சரியில்லைன்னு சொன்னல, அண்ணா வந்திருப்பாங்கடா, சொன்னால் கேள்றா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லை நான் வரல, நான் போனால் அண்ணா கேட்பான், எக்ஸாம் எப்படி எழுதுன்னு சொல்லி கேட்பான், நான் என்ன சொல்லுவேன் அப்படி சொல்லி அப்படியே தேமி எழுதிட்டுருக்கிறாரு. இப்போது ஜங்குக், ஏய் இப்போ எதுக்கு இப்படி எழுதிட்டுருக்கா? அதான் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்கல்ல, இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம், எல்லாருக்கும் நடக்கிறது தானே இது. இப்படியே அழுதுகிட்டே இருந்தேன்னா உடம்பு என்னத்துக்காகும்? அதான் சுபின் சொல்கிறான்ல, ஆல்ரெடி உனக்கு உடம்பு வேறு சரியில்லைன்னு வேறு சொல்கிறான். இப்படிலாம் அழுகாத, நான் பார்த்தேன் உன் அண்ணா வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கான், இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னா உன் அண்ணா உன்னை தேடி இங்கே வந்துடுவான், அழுக்காத விட நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக் கத்த. அவருக்கு இன்னும் கொஞ்சம் தான் அழுக வருது பயத்தில். ஏன்னா ஜங்குக் அவ்வளோ க்ளோஸாக முன்னாடி உட்காந்துட்ருக்கிறாரு, நீலோன் போட்ட மாதிரி உட்காருவாங்களா அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கிறாரு. பார்க் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்தில் அழுவாங்கள்ல அந்த மாதிரி அவருடைய நீஸை இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஜங்குக் சீனியர் என்ன பண்ணுறீங்க? அவன் ஆல்ரெடி ரொம்ப பயந்து போயிருக்கான், இதில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இதை பாரு, சாரி, இந்த சாரி இப்போ பேசுனதுக்கும் அன்றைக்கி உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கும் சரியா? இதை பாரு, இந்த ஒரு எக்ஸாம் தானே, பார்த்துக்கலாம் விடு, நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமில் நல்லா பண்ணலாம் சரியா? அது எப்படி முடியும்? எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு தெரியாது நான் ஹிந்தியில் எவ்வளோ வீக் அப்படி சொல்லிட்டு. நான் பார்த்துக்கிறேன், நெக்ஸ்ட் எக்ஸாமில் பாஸ் மட்டும் கிடையாது, நீ நல்லாவே மார்க் எடுப்பேன், அதுக்கு இந்த ஜங்குக் பொறுப்பு சரியா? இல்லை எனக்கு புரியல அப்படி சரி அழுதுகிட்டே ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் எக்ஸாமில் நீ பாஸ் மட்டும் ஆக மாட்டேன், நல்லா மார்க்கும் எடுப்பேன், அதுக்கு இந்த ஜங்குக் பொறுப்பு ஓகேவா? அப்படி சொல்லிட்டு இப்போது பார்க்கோட ஹேண்டை வந்து பிடிக்கிறாரு. நிச்சயமாவா? நான் பாஸ் ஆகிடுவேண்ணா, அதான் சொல்லேனே, பாஸ் மட்டும் கிடையாது நல்ல மார்க் எடுப்பேன் அப்படி சொன்னோன்னே பார்க்கோட ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. ஆனால் இந்த எக்ஸாமில் இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் சமாளியேன். அதான் உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, வீட்டில் சொல்லி புரியவை, உனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல, நெக்ஸ்ட் எக்ஸாம் நான் நல்லா மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லு. வீட்டில் கூட ஒத்துப்பாங்க, அப்பா இருக்கிறாரு, அப்பா மாரி என்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மேம் எல்லோரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துவாளே, இந்த மேம் என்னடா பண்ணிச்சப்பெல்லாம் அப்படி சொல்லிட்டு இப்போது ஃபிலிக்ஸை பார்த்து ஜங்குக் வந்து கேட்குறாரு. இன்னமும் பார்க்கோட கை ஜங்குக்கோட ஹேண்டு உள்ளே தான் இருக்குது, 2 கையை வச்சும் பார்க்கோட ஹேண்டை வந்து அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு ஐடியா அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. எல்லோரும் திரும்பி அங்கே ஃபிலிக்ஸை தான் பார்க்குறாங்க. நான் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி அப்படி சொல்லி சூபின் ரொம்ப சீரியஸாகவே ஃபிலிக்ஸை பார்த்துட்ருக்கிறாரு. அந்த வாழைப்பழத்தை நான் தின்னுபிட்டு அமைச்சான், அந்த வாழைப்பழ தோல் எடுத்து அந்த மேம் நடந்து வரும் பற்றியா அதை காலு கீழே போட்டுடலாம், எல்லோரும் முன்னாடியும் வலிக்கு விழுக்கும் பற்றியா, செம்மையாக அசிங்கமாயிரும்ல. எல்லாருமே சைலண்ட்டாக ஃபிலிக்ஸை தான் பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு மச்சான் பிளான்ஸ், நான் சொன்ன ஐடியா சூப்பரில் அடைச்சி தூ அப்படின்னு சொல்லி 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி துப்புறாங்க. இந்த பக்கம் பார்க்குக்கு ஸ்மைலே வந்துடுது. சூப்பர் ஐடியா, அந்த மேம் நிஜமாவே வலிக்கி விழுந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஃபிலிக்ஸை பார்த்து கேட்குறாரு. இந்த அண்ணா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்படாத சரியா? எப்படியாவது அந்த மேம் காலி கீழே வாழைப்பழத்தோடு போட்டு நான் வலிக்கி விழ வச்சுறேன், வாயை மூடுறான், காரி மூஞ்சியில் துப்பிட போகிறேன் அப்படி சொல்லி அந்த பக்கம் அர்ஜுன் தான் வந்து கத்துறாரு.
ஏன்டா பிளான் நல்லா இல்லையா? கேவலமாக இருக்குது நீயும் பிளானும். அண்ணா நான் ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டெரர் பீஸுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ரொம்ப ஃபன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க அழுதுகிட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் திரும்பி பார்க்க தான் பார்க்குறாரு. அவர் ஃபேஸில் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கா, கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்குது. ஆனால் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல், பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்கிறாரு. அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஜங்குக்கோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போ தான் ஜங்குக் அதை வந்து அப்படியே நோட் பண்ணுறாரு. அண்ணா நீங்கள் செம்ம ஃபன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போ பார்க்க அப்படியே திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்க்குக்கும் ஃபீல் ஆகுது ஜங்குக்கோட ஹேண்ட் உள்ள அவருடைய ஹேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை தான் அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. இப்போ மறுபடியும் நிமிந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் பார்க்க தான் வச்சுக்கன்னு எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கிறாரு. 2 பேரும் இப்படி மாறி மாறி பார்த்துட்டு இருக்கும்போது பார்க் எங்கே இருக்க நீ? டேய் சூபின் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க அண்ணாவோட வாய்ஸ், பூச்சி அண்ணா வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே சூபின் தான் கத்துறாரு. எதுக்குடி கத்துற? அண்ணா வந்துட்டான், பார்க் அண்ணா வந்துட்டான். அண்ணா தானே வரான், இப்போ எதுக்கு உங்கள் கூட நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா அவ்வளோதான். ஆமல நீ வாக்கட போகலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, அங்கே ஃபிலிக்ஸோட கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. லூசு பையலே என்னை பிடிச்சி இழுக்கிற, முதல்ல அவனை பிடிச்சி இழுடா அப்படின்னு சொல்லிட்டோன்னே இப்போது அங்கே ஃபிலிக்ஸ் அப்புறம் அர்ஜுன் 2 பேருமே சேர்ந்து அங்கே ஜங்குக்கோட கை பிடிச்சி தான் இழுக்கிறாங்க. என்னடா அவன் அண்ணன் வந்துட்டான்டா. ஆமாம் என் அண்ணா வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கோட ஹேண்ட்லேருந்து அவருடைய கையை வந்து எடுக்கிறாரு. ஜங்குக்கு பார்க்கோட கையை விட மனசே இல்லை, அப்படி பார்க்கே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவட பாவி அப்புறமா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அர்ஜுன் அப்புறம் ஃபிலிக்ஸ் 2 பேருமே ஜங்குக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்க்க அப்படியே அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் அவருடைய ஹேண்டை பார்க்குறாரு. ஜங்குக்கோட ஹேண்டில் இருந்து பார்க்கோட ஹேண்ட் கொஞ்சமாக அப்படியே வெளியே வருது. பார்க் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேட்குது. இப்போ பார்க் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இப்போ அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா 3 பேரும் போய் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போய் தான் அப்படியே ஒழிஞ்சிட்ருக்காங்க. பார்க் என்னடா ஆச்சு உனக்கு மூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக பிரைட் வந்து பார்க் முன்னாடி போய் நீலோட் போட்டு என்னடா ஆச்சு என்னாச்சு? அண்ணா அவன் எந்த எக்ஸாம் ஒழுங்காக அட்டன் பண்ணல, அதுக்கு தான் அப்படி உட்காந்து அழுதுட்டுருக்கான். ஏய் இது ஒரு பெரிய விஷயமா, பார்த்துக்கலாம் விடு, ஆல்ரெடி உனக்கு ஹெல்த் விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ணா ஆனால் மிஸ்ஸு தானே அவன் கிடக்குறா, பார்த்துக்கலாம் விடு, அதுக்கு நீ இப்படி அழுதுட்டுருப்பேன், ஃபேஸ்லாம் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி இப்போது பார்க்கோட ஃபேஸில் இருக்க அந்த டியர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சிட்டு என்னடா நீ கேந்திரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட ஹேண்டை பிடிச்சி பிரைட் வந்து அப்படியே தூக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து டஸ்ட்டாக இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு இதுக்கு போய் இப்படி அழுதுட்டுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சூபினை பார்த்து பேசிட்டு இப்போ பார்க்க கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. பின்னாடியே சூபினுமே போயிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்ருக்காரு. இப்போது பார்க் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. சைடாக அந்த பக்கத்துலேருந்து ஜங்குக் அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஜங்குக் பார்க்கோட ஐஸை தான் பார்க்குறாரு. பார்க்கும் அப்படி தான் இப்போது பார்க்க பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல். ஆனால் பார்க் ஃபேஸு இன்னும் உண்மன் தான் இருக்கு. இப்போ ஜங்குக் என்ன பண்ணார், ஸ்மைல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சைகிலே சொல்லுவாங்க இல்லையா, லிப்ஸ் கிட்ட வச்சு ஸ்மைல் பண்ணுன்னு, அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்க்குமே சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டுறாரு. மூச்சி நீ எதுவும் கவலைப்படாத, அண்ணன் இருக்கல்ல பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரைட் வந்து சொன்னேன்னா இப்போ பார்க்க அப்படியே திரும்பி சரிண்ணா அப்படி சொல்லி பிரைட்டை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போது ஃபிலிக்ஸில் குக்கை பார்த்து எனக்கு என்னமோ இவன் தான் உனக்கு வில்லனாக வருவான் போல இருக்கு. என்ன இல்லைடா இவனை பார்த்தா வில்லன் மாதிரியும் ஃபீல் ஆகுதுல்ல? ஆமாடா எனக்கும் அப்படி தான் தோணுது, இவனை பார்த்தா வில்லன் மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்புறம் உன்னோட நேம் என்ன சொன்னேன், பிரைட்டில், இந்த நேமை நான் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கிறான், ஆனால் நல்ல விதமாக இல்லை, ரொம்ப பேடாக தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நோட்டை விரித்து வச்சுட்டு அந்த பக்கம் பார்க் தான் ஜங்குக்கை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த ஹேண்டை தான் பார்க்குறாரு. அந்த குட்டியோண்டு கை ஜங்குக்கோட ஹேண்ட் நடுவில் இருந்துச்சு. அது அப்போ அவருக்கு தெரியல, அது இப்போ நினைக்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு ஜங்குக்கு சண்டை போடும் போது பார்த்தது, அதுக்கப்புறம் ஹெச்எம் ரூமில் வச்சு பார்த்தது, அப்புறம் அவ்வளோ கோவமாக ஜங்குக்கு அவர்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வந்தது, அதுக்கப்புறம் பார்க்குக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அதை நினைக்கும் போது அவருக்கு சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஜங்குக்கு வேகமாக ஒடியாந்துருந்து பாருல பார்க்க பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டே பார்த்துருக்க முடியாதுல்ல, ஆனால் மிரர் வழியாக ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இவன் ஏன் இப்படி ஒடியாந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக யார் கூட சண்டை தான் போட்டு வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் பார்க்க வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் மிரர் வழியாக ஜங்குக்கு வந்து பார்க்க தான் ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. இவன் என்னமோ என்னை பார்க்க வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் இன்றைக்கி நடந்த விஷயம், நீ நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி எனக்கு
தெரியல, நீ கம்ஃபர்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் யாருக்கும் இந்த மாதிரி லைஃப்பில் நடக்காது, என் லைஃப்பில் நடந்திருக்கு. இதை யார்கிட்டையும் என்னால் ஷேரும் பண்ண முடியல. ஒரு வித்தியாசமான உணர்வு அப்படின்னு அவர் எதை சொல்கிறார் அப்படின்னா, அன்றைக்கி வாஷ்ரூமில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா, அதுதான் அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய ஹீரோ ஜங்குக் என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். அந்த ட்ரீ மாதிரி ஒன்று இருக்கும்ல, ட்ரீயை சுற்றி சிமெண்ட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, எல்லாம் உட்காந்து பேசுவாங்க கொள்வாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஜங்குக் படுத்துட்டு இருக்கிறாரு. அது நேராக இப்போது ஜங்குக்கோட வீட்டு முன்னாடி தான் இருக்கும் அந்த ட்ரீ. அங்கே படுத்துட்டு ஒரு தலை கீழே கையை குறிச்சிட்டு மேலே அந்த மூளை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. சித்தப்பா 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 சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லி இப்போது ஜங்குக் என்ன பண்ணார், அந்த ஜியோனோ பாப்பாவை தூக்கி அப்படியே மேலே உட்கார வச்சுக்கிறாரு. சித்தப்பா உன் ஃபேஸில் என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என் ஃபேஸில் நான் எப்பவும் போல தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேஸை டச் பண்ணுறாரு. இல்லை இல்லை, நீ எப்போவுமே உருன்னு இருப்ப, ஆனால் இன்றைக்கி உன் ஃபேஸில் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது, என்னாச்சு? எதுவும் சீக்ரெட்டா? ஆமாம் ஆமாம் சீக்ரெட் தான். அப்போனா என்கிட்ட சொல்ல. சீக்ரெட்னா சீக்ரெட் தானே பாப்பா, அது எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்களா என்ன? மற்றவங்களும் நானும் ஒன்றா இந்த ஜியோனா பாப்பா ஜங்குக்கு எப்போவுமே டிஃப்ரெண்ட் தானே, ப்ளீஸ் 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 சொல்லு சொல்லு சித்தப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ஜியோனா ஜங்கு கூட ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. பாப்பா அப்படின்னு சொல்லி ஜியோனா பாப்பா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன், இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லணுன்னு கூட எனக்கு தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என் ஹார்ட் ஃபுல்லாக பார்த்து தான் இருக்கான், ஆனால் அது எப்படி அதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? உங்ககிட்ட மட்டும் கிடையாது, இந்த விஷயத்த யார்கிட்ட ஷேர் பண்ண கூட எனக்கு தெரியல. இது என்ன ஃபீலிங் கூட எனக்கு தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. சொல்லப்போனால் எனக்கு உன் மேலே கோபம் தானே வரணும், ஆனால் எனக்கே அவன் அழுகும் போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அவன் அழுகிறத என்னால் பார்க்கவே முடியல. யார் அழுகிறது சித்தப்பா அப்படின்னு சொல்லி ஜியோனை கேட்குது. ஏன்னா அந்த வேர்டை அவர் மனசுக்குள்ளேயே பேசாமல் வாயத்தை பேசியிருந்துருப்பார். அது இன்றைக்கி ஒரு பர்சன் எக்ஸாம் சரியாக எழுதலன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்களா, அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு சந்தேகம் பாப்பா. என்ன சந்தேகம் சித்தப்பா? இல்லை, ஆல்ரெடி எனக்கும் அவனுக்கும் சின்னதாக ஒரு ஃபைட் போகுது. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, ஆனால் அவன் அழுதா என்னால் பார்க்க முடியல. ஒன்றுமே புரியல பாப்பா, இதுக்கு என்ன பேர் தெரியலையே. நான் வேணா ஜிமின் மாமாட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எஞ்சி விடுது. பாப்பா பாப்பா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜங்கு கத்துறாரு. ஆனால் இது எல்லாத்தையுமே ஜிமின் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. ஒய் என்னடி பண்ணுற, என் தம்பி சைட் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஜிமினோட காதிக்கிட்ட நம்ம ஜியோன் பேசுகிறாரு. ஜியோன் என்ன பண்ணுற? மம்மா மம்மா சொல்லி ஜியோனா. மாமா அது ஜங்குக் சித்தப்பால. என்னாச்சும் ஜங்குக் சித்தப்பாக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின்ட்ட இருந்து ஜியோனாவை நம்ம ஜியோன் வாங்குறாரு. அது டாடா ஜங்குக் சித்தப்பாக்கும் அவங்களுக்கும் சண்டையாம். ஆனால் அவங்க அலுவலத்தை ஜங்குக் சித்தப்பாவால் பார்க்க முடியலையாம். இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. நானே சின்ன பாப்பா தானே, எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் நம்ம அம்மாவை கேட்கலான்னு வந்தேன். உன் அம்மா பட்டும் என்ன பெரிய பிள்ளையா என்ன? அவளும் சின்ன பாப்பா தான், இதுக்கு உனக்கு ஆன்சர் தெரியுமாடி அப்படி சொல்லி ஜியோன் ஜிமினோட ஐஸை பற்றி கேட்குறாரு. என்ன என்னை பார்த்தா என்ன சின்ன பிள்ளை மாதிரி தெரியுதா என்ன? ஆமாம், குட்டிக்கோன்னு இருக்கல, அப்போ சின்ன பிள்ளை தானே. நீ என்ன சொல்லு ஜியோனா, உங்கள் அம்மா குட்டியாக தானே இருக்கா, உங்கள் 2 பேருக்கும் ஒட்டி தான் விழுக்கு போகுது அப்படின்னு சொல்லி அவர் கையை திரட்டிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் ஜியோனை பாப்பா தூக்கிட்டே நம்ம ஜியோன் ஓடிட்டு இருக்கிறாரு. ஓடுறப்பவே ஜியோனை என்ன பண்ணிடுச்சு, அப்படியே கீழே இறங்கிடுச்சு. பாட்டி 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 அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட ஓடிடுச்சு. என்னாச்சு இப்போ? எதுக்கு உங்கள் மம்மா உங்கள் டாடாவை வெட்டிட்டு இருக்கா? அதுவா, மம்மா குட்டியாக இருக்குல்ல, அதான் டாடா கிண்டல் பண்ணார், மம்மாவுக்கும் கோவம் வந்துச்சு, அதான் அட்டிக்க போகிறான், இன்றைக்கி டாடாவுக்கு செம்ம அடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கையை தட்டிட்டு அதை பார்த்துட்டுருக்கு. இப்போ ஜியோ நேரம் ரூம்க்கு ஓட்டார். பின்னாடியே ஜிமின் ஓடி இருந்துருப்பாரு. எங்கே போயிட்டு நீ அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கும்போது இப்போ அந்த டோரை அப்படியே சாத்துறாரு. இப்போ ஜிமின் அப்படியே ஹிப்பில் கை வச்சுட்டு திரும்பி, இதுக்கு தான் அந்த வேலையா? ஆமாடி, அத்தனை பேர் முன்னாடி என்னைய கொஞ்சமாக முடியும், அதனால தான் உன்னைய தனியாக கூட்டு வரத்துக்கு இப்படி ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி கண் அடிச்சு இப்போது ஜிமினோட ஹிப்பில் கை போட்டு அப்படியே கிட்ட இழுக்கிறாரு. இழுப்பில் ஜிமின் நேராக போய் இப்போ ஜியோன் மேலே அப்படியே இடிச்சிட்டு நிற்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? வெளியே எல்லாருமே இருக்காங்க, ஆண்டி இருக்காங்க, என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லு, என் தம்பியை சைட் தானே அடிச்சேன், அட்டி வாங்க போகிறீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் தம்பியை போய் நான் எப்படி அப்படி எதுக்கடி அப்படி பார்த்துட்டு இருந்தேன்? அது இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்கள் தம்பி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிம்னோட ஹேரெல்லாம் அவர் சரி பண்ணிவிட்டு ஜிம்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுவா ஜியோன் எப்போவுமே ஒரு ரன் சுற்றுவார், உங்கள் அப்பாவை எதனா திட்டிக்கிட்டே இருப்பார்,
இப்போலாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. முக்கியமாக மிக்க அண்ணா கிட்ட பிரச்சனைக்கு போகிறதே இல்லை. கொஞ்ச நாளாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் அவர் கூட பேசாமல் இருக்கீங்களே, அதை நினச்சி அவர் இப்படி இருக்கிறாரா? அப்படி இருந்தாலாவது அவர் திருந்தட்டும் அப்படி சொல்லி ஜீவன் ரொம்ப சீரியஸ் ஆகிடாரு. உடனே நீ ரொம்ப சீரியஸ் ஆகிடாத, பாவம் தானே ஜங்குக், நீ பேசலாம் தானே, பேசலாம். அதுக்கு முன்னாடி நீயும் நானும் பேசலாமா அப்படி சொல்லிட்டு சீக்ஸை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து அவர் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நம்ம வெளியே ஜங்குக்கை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹேண்டை தான் அப்படியே எடுத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜிம்னோட ஹேண்டை பிடிச்சிருந்துருப்பார்ல, அதை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. ஐயோ ஒன்றுமே புரியல, இதுக்கு என்னதான் பேர்? டேய் என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு ஆப்போசிட்லேருந்து ஒரு சத்தம். இப்போது படுத்துட்டு இருந்த ஜங்கு கூட அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா மெக்கு தான் அப்படியே தள்ளாடிக்கிட்டு வராரு. பட் பாவி, இந்த பழக்கம் எப்போத்துலேருந்தா? அப்போது இத்தனை நாள் இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கியா? இன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சேனா? இதுக்கு தான் லேட் நைட்டாக வீட்டுக்கு வரியா நீ அப்படி சொல்லி சத்தம் கேட்டோன்னே இப்போ ஜியோன் ஜிமின் 2 பேருமே வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஜியோன் வேகமாக போய் என்னாச்சுமா இங்கே பாரு ஜியோன், இவன் தண்ணி அடிச்சிட்டு வரான். என்னது தண்ணி அடிச்சிட்டு வரானா அப்படின்னு சொல்லி அங்கே காயுமே வந்துட்டாரு. ஏய் மிக், என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கலாம் வச்சான் அப்படி சொல்லி ஒரு மாதிரி புலம்புறாரு. எனக்கு நிஜமாகவே உயிரோட இருக்கவே பிடிக்கலடா. டேய் பைத்தியமா நீ, இப்போ எதுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இப்போ எதுக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காய் கேட்குறாரு. மச்சா உனக்கு தெரியாது, எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப வலிக்குதுடா மச்சான் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே விழுந்துட்டாரு. இப்போ ஜோன் அப்புறம் காய் 2 பேருமே தான் தூக்கிட்டு போய் உள்ளே அப்படியே படுக்க வைக்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லி ஜிமின் கிட்ட வந்து அகில் கேட்குறாரு. தெரியல அகில், மிக்கண்ணா இப்போலாம் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. நான் கூட ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தேன், லேட் நைட்டாக வீட்டுக்கு வந்தார், அப்படி தள்ளாடிட்டே போனார். அப்போ கூட அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாள் போல இருக்கு, என்ன ப்ராப்ளம்னே தெரியல அப்படி சொல்லி ஜிமின் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. அகில் அங்கே தூக்கிட்டு போகிற மிக்க தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்கோக் என்னவா இருக்கும், மிக்கண்ணா எப்போவுமே இப்படி இருக்க மாட்டார், என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்கோக்குமே யோசிக்கிறாரு. டே என்னடா ஆச்சு, இதுக்கிட்ட எப்படி சுற்றிட்டு இருக்கேன்? டே இன்னைக்கு லீவுடா. ஆமாம் லீவு, படிக்கிறதுக்கு தான் லீவு, நீ ஆளை பார்க்க போலையா அப்படி சொல்லி ஜங்கோக் ஃபீலிக்ஸை பார்த்து கேட்குறாரு. ஆளா? அவன் வீட்டு பக்கம் போனேன்னா அவன் அப்போ என்னைய செருப்பாலே அடிப்பான், அது தெரிஞ்சால் ஏன் அப்போ அவன் செருப்பாலே அடிப்பான், இதுக்கு நான் மூடிக்கிட்டு இங்கே உட்காரதே சரிதான்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிலிக்ஸ் தான் உட்காந்து கணத்தில் கை வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் கையை பிசைஞ்சிக்கிட்டு நம்ம அஞ்சும் தான், என்னடா பஸ்ஸு வர்றையா அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. என்ன பஸ்ஸு? ஏய் தெரியும்டா, என்ன அந்த பஸ்ஸில் ஆள் இருக்கா என்ன? இந்த பக்கம் அஞ்சனுக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. ஆளா? அப்படியா? என்னடா பேசிகிட்டு இருக்கா, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு என்னமோ இருக்குது. ஆமாம் எனக்கும் சந்தேகமாக இருக்குது, ஒழுங்கு மரியாதையை சொல்லு, அந்த பஸ்ஸில் யார் இருக்கா அப்படி சொல்லும் போதே அந்த பஸ் அங்கே வரும்போதே ஆர்ன் அடிக்கிற சத்தம் கேட்குது. இந்த பக்கம் அஞ்சனோட ஃபேஸ் பிரைட்டாக ஆகுது. சடனாக திரும்பி அந்த பஸ்ஸை பார்க்குறாரு. அந்த பஸ் அவ்வளோ நேரம் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வந்திருக்கோம், இப்போ கிட்ட வரும்போது அந்த பஸ் அப்படியே ஸ்லோவாகுது. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ ஷாப் இருக்கும், அது முன்னாடி பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆல்ரெடி சொல்லப்போனால் லீவு ஸ்கூல், ஆனால் அஞ்சும் தான் வற்புறுத்தி நம்மளுடைய ஃபிலிக்ஸையும் ஜங்குக்கையும் இழுத்துட்டு வந்திருப்பாரு. இப்போ அந்த பஸ் இவங்க முன்னாடியே வருது, அப்படியே ஸ்லோவாக வந்து போகுது. அஞ்சனோட ஃபேஸில் ஒரு ஷை, என்னதுடா இது அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அஞ்சனோடைய ஃபேஸையே குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே திரும்பி அங்கே பஸ்ஸில் தான் பார்க்குறாரு. அந்த பஸ் அப்படியே கிராஸ் ஆகுது. என்னமோ இருக்குது, என்னமோ இல்லை, யாரோ இருக்காங்கடா பைத்தியம் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. ஆமாம், ஆனால் நம்ம கணக்கு தெரியல, இதோ பாரா அப்படி சொல்லி அங்கே ஜங்குக் ஃபிலிக்ஸை பார்த்து சொன்னோன்னே இப்போ ஃபிலிக்ஸுமே அங்கே தான் பார்க்குறாரு. அந்த பஸ்ஸு அந்த படிக்கட்டு மாதிரி இருக்கும்ல, அங்கேருந்து ஒரு பர்சன் அப்படி எட்டி பார்க்குறேன். அந்த பர்சன் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு, ஒரு ஃபேஸ்லாம் அப்படி ஒரு ஸ்மைல். எட்டி பார்த்தோன்னே எங்கள் அஞ்சுன் அப்படியே தலையை கீழே கவுந்துக்கிட்டாரு. இப்போது அந்த பஸ் அந்த இடத்த விட்டுமே போயிடுச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அஞ்சுன் உட்காந்துட்ருக்கிறாரு. அஞ்சுன் முன்னாடி ஜங்குக்கு அப்புறம் ஃபிலிக்ஸ் தான். ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, இது எப்பத்துலேருந்து, அது யார், அவனுடைய பேர் என்ன, அவன் ஸ்கூல் படிக்கிற பையனா, என்ன விஷயம் அப்படி சொல்லி நான் ஸ்டாப்பாக மாறி மாறி ஜங்குக்கு அப்புறம் ஃபிலிக்ஸ் கொஷின் கேட்டுட்ருக்காங்க. அது வந்து அப்படிலாம் பொய் சொல்கிறியா, உன் கூட தானேடா நாங்களும் இருக்கோம், எப்படா அதெல்லாம்? ஃபிலிக்ஸ் அது வந்து சொல்கிறியா இல்லை உனையா அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் செம்ம காண்டாயிட்டாரு. அவன் பேர் லீ, அவன் மாடல் ஸ்கூல் படிக்கிறான். மாடல் ஸ்கூல்னால் பஜாரில் இருக்கியா அங்கேயா? ஆமாம். சரி, இந்த தமிழ் மீடியத்துக்கும் மாடல் ஸ்கூலுக்கும் எப்படிடா ரூட்டு போச்சு?
அது அது வந்து ஒன் டே நம்ம டான்ஸ் டீச்சர் கூட நான் போயிருந்தேன்ல, அப்போ தான் அவனை அங்கே பார்த்தேன். நானும் அவனும் ஆல்ரெடி ப்ரைமரி ஸ்கூலில் ஒன்றா படித்தோம். அப்போலாம் பெருசாக நாங்கள் பேசிக்கிட்டது கிடையாது. இத்தனை வருஷம் கழித்து பார்த்தோமா. ஆமாம். அப்போது வந்து நானே எதிர்பார்க்கல. சடனாக வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ப்ரப்போஸா? எப்படா? ஒரே நாள்லையா? இல்லை, அவன் என்னைய சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணானா? நான் இந்த ஸ்கூல் தான் படிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு தெரியாதான்? உனக்கு தான் தெரியும்ல மச்சான், என் அப்பாவுக்கு அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்ட்டு. மறுபடியும் நாங்கள் இங்கே ரிட்டர்ன் வந்துட்டோம்ல, அந்த விஷயம் அவனுக்கு தெரியாதான்? திடீர்னு என்னை பார்த்தோன்னா அவன் செம ஷாக். நானும் தான், எனக்கும் அவனை பிடிக்கும். அப்படின்னா ஓகே சொல்லிட்டியா? ஆமாடா மச்சான் அப்படி சொல்லி தலையை குனிச்சிட்டாரு. ஒன் டேலடா அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறாரு. ஆமாடா மச்சான் அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி தலையை குனிச்சிட்ருக்கிறாரு. அப்போது இந்த 1 மந்த்தாக அந்த பஸ்ஸு இந்த ரூட்டுக்கு வர்றதுக்கு நீ தான் காரணமா? அது எப்படிரா? அவன் ஒரு ஸ்டூடெண்ட், அவன் சொல்கிறத எப்படிரா அந்த டிரைவரும் கண்டக்டரும் கேட்குறாங்க? அது அவங்களோட பஸ்ஸில். அந்த பஸ்ஸோட ஓனரடா அவன். ஆமாம் அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே தலையை குனிச்சிக்கிறாரு. அப்போ மச்சான் கம்மிட் ஆகிட்டேன். எப்படா மச்சான் ட்ரீட்டு? என்னடா அப்படி சொல்லி பன் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு பஸ் இல்லைடா, கிட்டத்தட்ட 3 பஸ்ஸோட ஓனர்டா. அது மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல அவங்களுடைய ஷாப்லாம் இருக்குது. அவங்க அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒருத்தர் தான் வாரிசுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஆமான்னு சொல்லிட்டு ஒரு பண்ணை வாங்கி கொடுக்குறான்டா. இல்லை இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை எங்களுக்கு ட்ரீட் வை அப்படி சொல்லி அங்கே ஃபிலிக்ஸ் வந்து கத்திக்கிட்டு கிடக்கிறாரு. இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஃபிலிக்ஸோட ஷர்ட்டு பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, சார் என்ன ட்ரீட் வச்சிங்க? 5 போய் ட்ரீட் கேட்டுட்ருக்கேன். அது மச்சான் அதை பற்றி என் பேக்கெட்டை காலியாக இருக்குடா. அவன் பேக்கெட் என்ன ஃபுல்லாக இருக்குது? அது இல்லைடா, என் பேக்கெட்டும் காலியாக இருக்கும், என் ஆளோட பேக்லேயும் ஒன்றும் இருக்காது. ஆனால் இவன் அப்படி இல்லையே, இவன் ஆள் தான் பெத்த கையாச்சு, சொந்தமாக பஸ்ஸு வச்சுருக்கான்டா. அடே சமாளிக்காதடா, இவர் மட்டும் செலவு பண்ண மாட்டாரோ, நம்ம மட்டும் செலவு பண்ணுமா அப்படி சொல்லிட்டு அங்கே செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஜங்குக் பார்க்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. எக்ஸாமுக்கு முன்னாடி ஜங்குக்கு வந்து பார்க்க முடியாது. அதுக்காகவே வேகமாக வந்து எக்ஸாம் வந்து எழுதிட்டுருக்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஃபிலிக்ஸோட நிலமை தான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. என்னன்னு சொன்னால் ஜங்குக்கு தான் வந்து ஃபிலிக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அவர் சீட்டுக்கு முன்னாடி சீட் தான் நம்ம ஜங்குக்கோட சீட் இருக்கும். ஆனால் இப்போ தான் ஜங்கு கடகடன்னு எழுதி பேப்பரை வந்து எவ்வளோ சீக்கிரம் சப்மிட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சப்மிட் பண்ணுறாரு இல்லையா? இதனால் நம்ம ஃபிலிக்ஸ்க்கு தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக அந்த தியாகத்தை வந்து அவர் ஏற்றிக்கிட்டு அவரால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவர் வந்து படிக்கிறாரு. முடிச்சுட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஓடியாராரு. பின்னாடியே ஃபிலிக்ஸ் அப்புறம் அஞ்சும் 2 பேருமே வராங்க. இதை பார்த்துட்டு அகில் தான் தலையில் அடிச்சுட்டு எங்கே தான் போவானோ தெரியல. இவனை பேசாமல் ஜூன் அண்ணாட்ட சொல்லி கொடுப்பாமா? வேணாம் அண்ணா வேற ஆல்ரெடி அவன் மேலே கோவமாக இருக்கிறான், இவனை பார்த்தாலும் பாவமாக இருக்கு அப்படின்னு நம்ம அகில் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோனா வந்துச்சு. ஜோனா எக்ஸாம் எழுதிட்டியா? நான் நல்லா எழுதினேன், எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததான் வந்துச்சு சித்தப்பா. ஆமாம், இந்த ஜங்குக் சித்தப்பா எங்கே போச்சு? அந்த தருதலை எங்கே போச்சோ? தருதலையா? அப்படின்னா என்ன? ஐயோ, அப்படின்னா பாப்பா அது பேட் வேர்ட்ஸ், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் எங்கே சொன்னேன்? நீ தான் சொன்னேன். அத்தடி இதுக்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு வச்சுட்டு, சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாமா? அப்போ ஜங்கு சித்தப்பா அது எங்கன்னா பொறுக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி வாய்க்கிலே சொல்லிட்டு போகிறாரு. அது அப்படியே உத்து வாயே பார்க்குது. என்ன பாப்பா பார்க்குற? இல்லை என்னமோ சொன்னேன், என்ன சொன்னேன்? ஒன்றும் சொல்ல தாயே, நம்ம வீட்டுக்கு போகலாமா குட்டி ராட்சசி அப்படின்னு சொல்லி அச்சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு இப்போ அகில் பிபி தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இப்போது நம்ம அப்படியே ஜங்கு சைடு பார்த்தோம் அப்படின்னா அவர் செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே ஓடியாந்து அப்படியே சட்டன் பிரேக் போட்ட மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. என்ன சொன்னால் அவருக்கு முன்னாடி பார்க்க நின்றுட்டுருக்கிறாரு. ஜங்குக் சீனியர் அப்படின்னு சொல்லி பயந்துடுறாரு. சாரி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அஞ்சுன்னு கத்துறாரு, இந்த பக்கம் சூபின் கத்துறாரு. அறிவு இருக்கா எருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சூபின் வந்து கத்துறாரு. இந்த பக்கம் நம்ம பார்க்க பார்த்தோம் அப்படின்னா பார்க்க ஒரு பயத்தோடையே அவர் வந்து அவருடைய 2 ஹேண்டுமே இப்போது ஜங்குக்கோட ஷர்ட் கிட்ட இருக்குது, அப்படியே பிடிச்சி ஸ்டாப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஜங்குக்கோட 2 ஹேண்டுமே பார்க்கோட ஹிப்பு கிட்டே இருக்குது. ஏன்னா பார்க் கொஞ்சம் விட்டுருந்தா கீழே வந்து இருந்திருப்பாரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் முன்னாடி ஜங்குக் ஓடியாந்துருப்பார்ல, பின்னாடியே ஃபிலிக்ஸ் வந்திருப்பார். வந்த ஸ்பீடில் அப்படியே ஜங்குக் மேலே இடித்து ஜங்குக் பார்க் மேலே இடித்து அப்படியே கீழே விழுவலான்னு சொல்லி போயிருந்திருப்பாங்க 2 பேருமே. இந்த சீன் தான் இங்கே நடந்திருக்கும். சாரிடா மச்சான், சாரியா அறிவில்லை எறும் உனக்கு அப்படி சொல்லி சூபின் ஃபிலிக்ஸை போட்டு சரியான அடி அடிக்கிறாரு. வர உனக்கு என் மேலே பயமே இல்லாமல் போச்சுல. பயமா? உன்னை பற்றி நான் இதுக்கிட்ட பயப்படணும்? பொறுக்கி
பொறுக்கி இப்போ என்ன பண்ணுவா தெரியுமா, என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சுபின் அப்புறம் ஃபிலிக்ஸ் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடிச்சு நிறுத்துங்க, கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாம் தர்மடி வாங்க போகிறோம். என்னடா மச்சம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருந்தேன். ஃபிலிக்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணி கேட்குறாரு. அங்கே பாரு பார்க்கோட அண்ணா வரான். அண்ணாவா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. பாருக்கு அப்புறம் சுபின் ஜங்குக் சீனியர் கையை எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கையை எடுத்து ஜங்குக்கை தள்ளி வச்சுட்டு வா பார்க்க போகலாம், அவங்க அண்ணா வந்து பார்த்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பார்க்கோட கையை பிடிச்சி அங்கே சுபின் வந்து இழுத்துட்டு போகிறாரு. இவங்க அந்த மெயின் கேட் விட்டு வெளியே போகிறதுக்கும் அந்த இடத்துல பிரைட் வர்றதுக்கும் சரியாக இருந்திருக்கும். என்னாச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சேண்ணா? இல்லைண்ணா எல்லா ஸ்டூடெண்ட்டும் போயிட்டாங்க போல இருக்கு. ஆமாண்ணா எக்ஸாம் முடிச்சு எல்லாருமே போயிட்டாங்க. சாரிடா மூச்சி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒர்க்லேருந்து வரதுக்கு. சரி போகலாமா? போகலாண்ணா அப்படி சொல்லிட்டு அந்த பைக்கில் ஏறிட்டாரு. பாய் சுபின் அப்படி சொல்லிட்டு இப்போ அவருடைய பார்வை அங்கே நிற்கிற ஜங்குக் மேலே தான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அந்த பக்கம் ஜங்குக்கும் பார்க்க பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தலையாட்டுறாரு. பார்க் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இப்போது சுபின் திரும்பி பொறுக்கி வரட்டா எடுற அந்த கல்லா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபிலிக்ஸ் வந்து அப்படியே சுற்றி கல்லை தேடுறாரு. அந்த இடத்த விட்டு சுபின் ஓடியே போயிட்டாரு. இதை எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்மளுடைய ஜோனா தான் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக அவங்களுடைய கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காருவாங்களே அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கு. சாரிடா பாப்பா, சாரி சித்தப்பாவை மன்னிச்சிரு, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், நான் அக்கிலி சித்தப்பா கிட்டே போகிறேன். நீ எப்போ பார்த்தாலும் என்னை விட்டுட்டு நீ எங்கே போகிற? அது வந்து நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனியா? பொய் சொல்லாத, சித்தப்பா என்ன சொல்லிச்சு தெரியுமா, நீ பொறுக்க போனியா? ஜோனா அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் அக்கில் திருன்னு முழிக்கிறாரு. என்னடா சொன்னேன்? அது வந்து நீ கல் பொறுக்க போனேன். ஆமாம் கல் தான் பொறுக்க போகிறேன், அந்த கல்லை வச்சு உன்னை அடிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு பக்கத்து இருக்க கல்லை வந்து எடுக்கிறாரு. ஏன்னா ஜங்குக் அப்படி சொல்லி ஓடினவர் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. என்னன்னு சொன்னால் அந்த பக்கம் தடுமாறிக்கிட்டு நம்மளுடைய மெக்கு வந்துருப்பாரு. மெக்கு வர்றது அக்கில் பார்க்கவே இல்லை. அவர் ஓடி போனதில் அப்படியே மெக்கு மேலே இடிச்சு மெக்கு கீழே விழுந்துட்டாரு. அப்படிங்கிறாரு. ஆனால் அவரால் ஐஸை ஓப்பன் பண்ணவே முடியல. இப்போ தான் அக்கில் மெக்கை பார்க்குறாரு. மெக்கு செம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அக்கில் அப்படியே மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. என்னடா பண்ண? நான் ஒன்றும் பண்ணடா, ஆனால் பாரு மெக்கனா அப்படி சொல்லிட்டு அங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படியே எழுப்புறாரு. ஜங்குக் எப்படா இருக்க? வலிக்குது அப்படி சொல்லி கையை தூக்குறாரு. பார்த்தா பிளட் வருது. என்ன பிளட் வருது? பிளட்டா எங்கே காட்டு? இவ்வளோ தானே பிளட் வருது? இது ஒரு விஷயமா? அண்ணா கைக்கு எதுனா ஆயிருக்க போகுது. இப்போ இவ்வளோ பிளட் வருது. அது ஒன்றா ஆகாதுடா, ஹார்ட்டே உடஞ்சி போச்சு. கை உடஞ்சா என்ன? ஐயோ இன்றைக்கி தண்ணி அடிச்சு வந்திருக்கியா? என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே. அம்மா எதுக்கு கத்துற? இதுக்கு தான் நான் தலைப்படம் அடிச்சுக்கிட்டு சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிடான்னு சொல்லிட்டு ஒத்த பிள்ளையும் இப்படி கெட்டு நாசமாக போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெக்கோட அம்மா அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்ருக்க ஜங்குக்கோட அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அழுகாதீங்கக்கா, நான் வேணா ஜியோன்ட்டு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்க சொல்கிறேன், அவனுக்கு தெரியும்ல. ஆண்டி அழுகாதீங்க ஆண்டி, ஃபஸ்ட்டு அண்ணா கையில் பிளட் வருது, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே மெக்கை கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காயும் சரி ஜியோனும் சரி இன்னும் வீட்டுக்கு வரல. மிக் இப்படி சுற்றிட்டு இருக்கனால ஜியோனுக்கு அதிகமான ஒர்க் இருக்குது. ஏன்னா ஜியோன் அப்புறம் மிக் 2 பேர் தானே பிஸ்னஸ் பார்ட்னர். மிக் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? காய் வரட்டும் உனக்கு இருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் கத்திட்டு குழந்தை தூக்கிட்டு உள்ளே போகிறா. அவன் போலீஸ்காரனா பெரிய இவனா, என்னை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிக் வந்து கத்திட்டு கிடக்குறாரு. மிக் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? எப்பவுமே அப்படி இல்லை தானே? ஜங்குக் என்னடா நீ என்கிட்ட இவ்வளோ பாசமாக பேசுகிற? அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னை நீ மிரட்டிக்கிட்டே இருப்பல்ல, சொல்லிவிடுவேன் சொல்லிட்டு இனிமேல் அதுக்கு வேலையே இல்லைடா. என்ன சொல்கிறீங்க? அவள் பறந்து போயிட்டாடா, என்னை மறந்து போயிட்டாடா, வேறு ஒருத்தனை கல்யாணமே பண்ணிட்டாடா அப்படி சொல்லும் போது அப்படியே அவர் கண்ணத்தை அப்படியே டியர்ஸ் வந்திருக்கோம். இது ஜங்குக்கு செம்ம ஷாக். என்னென்னா மிக் ஒரு பர்சனை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் செம்ம ஷாக். என்ன சொல்கிறீங்க மிக்? எப்போ? அவங்களும் தானே உங்களை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆமாடா, ஆனால் நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லைல்ல. நல்லா லைன்ஸ் வந்துச்சு, வசதி, துப்பாக்கி, பறந்து போயிட்டாடா அப்படின்னு ஒரு மாதிரி கையால் சேக பண்ணுவாங்கள்ல ஃப்ளைட் போகிற மாதிரி, அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. 2 இயர்ஸாக லவ் பண்ணோண்டா. அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியும்ல, 3 இயர்ஸாக பின்னாடி சுற்றினடா. மொத்தம் 5 வருஷம் லவ்டா. எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாடா. இது நமக்குள்ள ஒரு ரகசியம், யார்ட்டையும் சொல்லாது சரியா? எப்பவும் போல் உனக்கும் எனக்குள்ளேயே
மறைஞ்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு மேலேயே சாஞ்சிடுறாரு. இது எல்லாத்தையுமே அகில் அப்படியே கையை கட்டிக்கிட்டு மிக்க தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அவருடைய பார்வை ஜங்குக் கிட்ட போகுது. அகில் என்ன பார்த்துட்ருக்க, தூக்கு போய் படுக்க வைக்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணனா சொல்லு ஜங்குக், யாரை லவ் பண்ணாரு? அது முடிஞ்சு போன விஷயம்டா, அதையும் கேட்டுட்ருக்கேன். இல்லை எனக்கு தெரிஞ்சாகணும். 5 வருஷம் லவ் பண்ணுறாரு, 2 இயர்ஸாக 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி மிக்க ஏமாற்றிட்டு போகலாம்? அதான் எனக்கு காண்டு மயிராக வருது அப்படி சொல்லி அங்கே ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அதை அப்படியே எட்டி உதைக்கிறாரு. யார் அது? அது நமக்கு தெரிஞ்சவங்களுடைய சிஸ்டர் தான். யார்? அதுதான் யாருன்னு சொல்லி கேட்குறேன். ஜானன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சிஸ்டர் தான். யார்? இன்ஸ்பெக்டர் ஜானனோட சிஸ்டரா? ஆமாடா, அவங்க வீட்டில் மேரேஜ்னு சொல்லி தெரியும். ஆனால் அவங்க சிஸ்டர் மரியாவுக்கு தான் மேரேஜ் சொல்லி எனக்கு தெரியாது. இது தெரிஞ்சதுக்கப்புறமும் நீ சும்மாவாக இருக்கிறேண்ணா செம்ம காண்டு வருது எனக்கு. லவ் பண்ணுறது ஒருத்தவங்க, மேரேஜ் பண்ணுறவங்க ஒருத்தவங்களா நினைக்கும் போது பற்றிக்கிட்டு வருது அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜங்குக்கு செம்ம கடுப்பாகிறாரு. இந்த பக்கம் அகிலும் தான். ஏன்னா மிக்க எப்போவுமே ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டராக பார்த்துட்டு இன்றைக்கி இவங்களாலேயே மிக்க அப்படி பார்க்கவே முடியல. அப்போ ஜீவன் அப்புறம் காயோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பீச்சில் தான் அங்கே மிக்க அப்படியே கையை கட்டி நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ நீ என்ன தாண்டா சொல்ல வர? இதுக்கு மேலே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதுக்கு என்ன ரீசன் சொல்லி தான் நான் கேட்கணும். நீ இந்த மாதிரி ஆளே கிடையாது, எப்படிப்பட்டவன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 1 மந்த்தாக நீ ஆளே சரியில்லை. என்ன ரீசன் சொல்லுன்னு தான் சொல்கிறேன். எந்த ரீசனும் இல்லை, போய் சொல்லாத மிக் அப்படி சொல்லி இந்த பக்கம் காய்க்கு செம்ம கோவம் வருது. காய், இது எனக்குள்ளே இருக்கணுமே, ஏன்டா எங்களுக்கு ஒன்றுனா நீ வரலையா? உனக்கு ஒன்றா மட்டும் அதையும் உனக்குள்ளே வச்சிட்ருக்க. வேணாண்டா, சில விஷயம் நான் வெளியே சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ என்ன, இதுக்கு மேலே நான் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் கிடையாது, அம்மா சொல்கிறப்ப நான் மேரேஜ் பண்ணிக்கணும். இல்லைடா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்போ நான் யாரையும் லவ் பண்ணியா? ஆமாம், நான் ஒரு பர்சனை லவ் பண்ணேன். ஆனால் அவங்க என்னாச்சுடா அப்படின்னு சொல்லும்போது அங்கே மேக்கில் அவங்க ப்ரீத் பண்ணிவிட்டேன். இப்போ ஆனால் அவங்க எனக்கு சொந்தம் இல்லை. அப்போ வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஜோன் கேட்குறாரு. ஆமான்னு சொல்லி மிக் தலையாட்டுறாரு. ஆட்டும் போதே ஒரு கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்திருக்கும். இப்போது ஜோன் போய் மிக் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இதே ஒரு பெயினை தானே அங்கே ஜியோனுமே வந்து அனுபவிச்சிருந்துப்பார். அது எவ்வளோ ஒரு வலி கொடுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஜியோனுக்கு நல்லாவே புரியுது. அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஜியோன், நான் இன்னொரு ஜியோனாக வேணா இருப்பேன், ஆனால் அவங்க இன்னொரு ஜிமின் கிடையாதுண்ணா. இதுக்கு என்னடா அர்த்தம்? ஏன்னா அந்த மேரேஜ் அவங்க விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் என்னை இப்போதைக்கு நான் மேரேஜ் பண்ண மட்டும் கம்பல் பண்ணாதீங்க. நான் இனிமேல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்டா, ப்ராமிஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினாலும் ஒரு கண்ணு டியர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஜியோனும் சரி காயும் சரி மிக்க அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை இப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே நம்மளுடைய ஜங்குக் அப்புறம் ஃபிலிக்ஸ் அப்புறம் அஞ்சன் சைடு பார்த்தோம் அப்படின்னா இப்போது அந்த பஸ் வந்து அப்படியே கிராஸ் ஆகி போகுது. அவ்வளோதான், வேலை முடிச்சு எழுந்திரிச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபிலிக்ஸ் அப்படியே எழுந்திரிக்கிறாரு. என்னடா, அதான் பஸ்ஸே போயிடுச்சுடா, அந்த பஸ் உள்ள ஆளுமே போயிட்டானடா, அப்புறம் எதுக்குடா உட்காந்துக்கிட்டு இருக்கணும், என்னடா மச்சான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக்கை திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கிறாரு. இவனுக்கு என்னாச்சு, நல்லா ஆச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி இப்போ பக்கத்தில் போய் ஃபிலிக்ஸ் உட்காராரு. 3 days ஆச்சுடா. 3 days ஆச்சா? என்னடா 3 days ஆச்சு? நான் பார்க்க பார்த்து, ஆமாடா நாங்களும் பார்க்க பார்த்து 3 days ஆச்சு அப்படி சொல்லணுன்னு எங்கள் ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. திரும்பி ஃபிலிக்ஸை மறைச்சி பார்க்குறாரு. சரி சரி, இப்போ என்னங்கிற, நான் உன்னை பார்க்கணும், எதனா வழி இருக்கா? வலி இந்த பக்கமும் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது, உனக்கு எந்த பக்கம் போகணும்? அவ்வளோதான், ஜங்குக்கு செம்ம காண்டாயிட்டாரு. காலில் கிடக்க ஷூவே அவுத்துட்டாரு. அவ்வளோதான், ஃபிலிக்ஸ் வந்து ஓடுறாரு. எங்கடா ஓடுற? இந்த பக்கம் போனாடா நான் பார்க்கோட வீடு வரும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஃபிலிக்ஸ் வந்து ஓடுறாரு. பின்னாடியே நம்ம ஜங்குக்கு வந்து போகிறாரு. அதுக்கு பின்னாடி நம்மளுடைய அஞ்சன் வந்து போகிறாரு. முன்னாடி போயிட்டுருக்க ஃபிலிக்ஸ் மனசில் என்னமோ ஒன்று ஓடிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி போயிட்டுருக்க ஜங்குக்கோட மனசில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் வந்து போயிட்டுருக்காரு. நம்மளை பார்த்தா அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான்? இல்லை அவன் வீட்டுக்குள்ளே இருப்பானா, வெளியே வருவானா, அவனை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் பார்க்க பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு போகிறாரு. அதுக்கு பின்னாடி வந்துட்டுருக்க அஞ்சனோட மனசில் ஒரு செகண்ட் அந்த பஸ்ஸு கிராஸ் ஆகி போயிருக்கோம்ல, அவங்களுடைய ஆள் நீயே பார்த்துருப்பார்ல, அந்த சீன் ரொம்ப ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி இருக்குது. 3 பேரும் ஒவ்வொரு விதமாக யோசிச்சுட்டு வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே நம்மளுடைய பாக் சைடு பார்த்தோம் அப்படின்னா, அக்கா நான் தான் போகணுமா, நீ தாடா சொல்ல தம்பியில் போயிட்டு வா என் பட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க 2வது அக்கா வந்து கொஞ்சிறாங்க. இந்த வேலைக்கு மட்டும் நீ கொஞ்சிக்கிட்டே இரு, ஏன் அவ்வளோ பூசலை அப்படி. பார்க்கோட தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கை கட்டிகிட்டு இருக்கிறாரு. அவன் சின்ன பையன்ல, நீ போயிட்டு வாமா என் பட்டுமா அப்படி சொல்லி கொஞ்சிட்டு இருக்காங்க. பார்க்
ம் சொல்லுக்கா அப்படி சொல்லி பெரியக்காவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாரு. ஒழுங்காக போனோமா வந்தோமான்னு இருக்கும். அங்கே நிறைய பொறுக்கி பசங்களாம் இருப்பாங்க, புரியுதா? அண்ணா வரத்துக்குள்ளாட்டி வீட்டுக்கு வந்துரு. ம் சரிக்கா அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் அங்கே இருக்க ஒரு ஷாப்புக்கு தான் போகிறாரு. ஒரு பெட்டி கடை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தெருவுக்கு வெளியே அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து நம்ம பார்க் வந்து போயிட்டுருக்கிறாரு. என்ன பார்க் இதான் வேணும்? ஆமாண்ணா இதுதான் கேட்டாங்க அக்கா. சரிப்பா இந்த அப்படி சொல்லி அவங்க வந்து அந்த திங்ஸை வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு ரிட்டன் அவர் வந்து வீட்டுக்கு போகலாம் சொல்லி திரும்பியிருப்பார். அவ்வளோதான், செம்ம ஷாக். முன்னாடி அஞ்சோன், ஃபிலிக்ஸ், அப்புறம் ஜங்குக் செம்ம ஷாக் ஆகிட்டாரு. அவருக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்காக வந்துடும் போல இருக்கு. இவங்க என்ன இந்த ஏரியாவில் பண்ணிகிட்ருக்காங்க? ஜங்குக் சீனியர் இங்கே வந்தார் அப்படி சொல்லி ஒரு பயமே வந்துருச்சு. அவ்வளோதான், குடுக்குன்னு அவர் வீட்டுக்கு வந்து ஓட்டார். என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்? அது அண்ணா வந்துடுவாங்களா? அப்பதான் வந்தேன். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், அண்ணா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. உன்னை ரோட்டில் பார்த்தாங்க எங்களுக்கு தான் அடி விழுகும். ஆமாம் அப்படி சொல்லி டிங்கி தலையாட்டுறாரு. இந்த பக்கம் ஹார்ட் பீட் அப்படி டப்புன்னு வந்து துடிக்குது பயத்தில். இவங்க எதுக்கு வந்தாங்க, பயமாக இருக்கு அப்படி சொல்லி இங்கே பார்க்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது யாரோ டோரை வந்து தட்டுற சத்தம் கேட்குது. யாராக இருக்கும்? பார்க் சொல்லுக்கா, அண்ணாவாக இருக்க போது. இப்போ டோரை ஓப்பன் பண்ணு. எதுக்கு டோரை லாக் பண்ண? அது யாருன்னா வந்துடுவாங்கன்னு. யாரா வரப்போகிறா? போய் டோரை போய் ஓப்பன் பண்ணு, அண்ணாவாக இருக்க போகிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் டோரை ஓப்பன் பண்ணாரு. அவ்வளோதான், அவருக்கு பயத்தில் பார்க்குக்கு ஹார்ட்டு வெளியே வந்து விழுந்துடும் போல இருக்கு. திருன்னு முன்னாடி நிற்கிறவங்கள தான் பார்த்து முடிச்சுட்டு இருக்கிறாரு. ஹாய் பார்க் அப்படி சொல்லி அங்கே அஞ்சு வந்து கையாட்டுறாரு. இந்த பக்கம் ஃபிலிக்ஸ் ஹாய் அப்படிங்கிறாரு. அப்படி இப்போது அவருடைய பார்வை ஜக்கு கிட்ட போகுது. ஜக்கு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்க பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்க் சொல்லுக்கா, யார் இது? அண்ணாவா? அண்ணா இல்லைக்கா, அது வந்து இந்த அட்ரஸ் எதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா? எது அப்படி சொல்லி அங்கே பார்க்க தான் செம்ம ஷாக்கோட ஜக்குக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? எது அப்படி சொல்லி அங்கே செம்ம ஷாக்கோட பார்க் தான் ஜக்குக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. கேட்டது ஜக்குக்கு தானே? அதாங்க, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா? நாங்களும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கோம். யார் பார்க்? இவ்வளோ நேரம் ஏன் டோர் ஓப்பன் பண்ணிகிட்ருக்க? யார் பார்க்? அக்கா அது வந்து இதை அட்ரஸ் கேட்டு வந்திருக்காங்க. யார் வீட்டு அட்ரஸ்? அதான் அந்த ஆண்டி இருக்காங்கள்ல அந்த வீட்டு அட்ரஸ். அப்புறம் என்ன சொல்லி அனுப்பு. சரிக்கா. இந்த அட்ரஸா அப்படி சொல்லி பார்க் வந்து கேட்குறாரு. ஆமாம் இந்த அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்க பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. அது இந்த 3 வீடு தள்ளி போனீங்கன்னா பேக் சைடில் ஒரு வீடு இருக்கும், அங்கே தான் அந்த ஆண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி லாங்காக ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு மாதிரி பயந்தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. எப்படி இருக்க பார்க்? ஹெல்த் ஓகேவா? நாளைக்கு எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? எல்லாத்துக்கும் தான் சொல்லுவியா? கேட்டதுக்கு எதுவும் ஆன்சர் பண்ண மாட்டியா? ப்ளீஸ், எங்கள் அண்ணா வந்துடுவாங்க, ப்ளீஸ் போங்களேன், எனக்கு பயமாக இருக்குது. கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு, நான் போகிறேன். ஜங்குக் ப்ளீஸ், ஜங்குக் ப்ளீஸ் போ ஜங்குக், எங்கள் அண்ணா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே எட்டி டைம் பார்க்குறாரு. இன்னும் 10 மினிட்ஸ் அவங்க அண்ணா வந்துடுவாங்க. கேட்டதுக்கு ஆன்சர் பண்ண நான் போகிறேன் அப்படி சொல்லி அங்கே ஜங்குக் ரொம்படியாக நின்றுட்டுருக்கிறாரு. ஆமாம் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணால் தான் மச்சான் போவோம், மச்சான் பின்னாடி நாங்கள் போவோம். ஷூ என்ன கொஷின் கேட்டேன்? இப்போ ஜங்குக்கு ஒரு ஸ்மைல் பண்ணிவிடு. நாளைக்கு இப்போது உனக்கு ஹெல்த்து ஓகேவா? நாளைக்கு எக்ஸாமுக்கு படிச்சிட்டியான்னு கேட்டேன். இப்போது ஹெல்த் ஓகே தான், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பெயினும் இல்லை, ஸ்டொமக் பெயின் கூட நல்லா ஆகிடுச்சு. எக்ஸாமுக்கு நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் கேட்ட அட்ரஸ் இந்த 3 வீடு, நீங்கள் கேட்ட அட்ரஸ் இதோ அந்த வீடு. ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப பாவமாக பார்க்க ஃபிலிக்ஸை பார்க்குறாரு. மச்சான் புதுவாடா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட கையை பிடிச்சி ஃபிலிக்ஸ் வந்து அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. போகிற ஜங்குக் ஒரு ஸ்மைலோடையே அந்த ஆன்டி வீட்டு பக்கம் தான் வந்து போகிறாங்க. போகிற ஜங்குக்கை தான் நம்ம பார்க்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்டா. இந்த சீனை சொல்லும் போது நான் எப்படி ஸ்மைல் பண்ணுறேன், ஆனால் அதை நினைக்கும் போது அப்பா அப்படியே ஹார்ட்லாம் வந்து வெளியே வந்துடும் போல இருக்கும் பயத்தில். அப்படியே கை காலம் அப்படியே நடுங்குது. அவ்வளோ பயந்துட்டான். ஆனால் அவன் அவ்வளோ கெத்தாக வந்து வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருந்தான். சத்தியமாக என்னால் அதெல்லாம் மறக்கவே முடியாது. என் லைஃப்பில் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுமே என் லைஃப்பில் அப்படி இருந்துச்சு. என்னால் சுத்தமாக அதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்னும் வரைக்குமே எங்கள் வீட்டில் அது யாரோ அட்ரஸ் கேட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது.
சரி ஓகேடா. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். அது உங்ககிட்ட வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். என்னன்னு சொன்னால் இதில் வந்து OT7 வந்து அப்பப்போ வருவாங்க, போவாங்க அவ்வளோதான். மெயின் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜங்குக், பார்க்கோடைய லவ் ஸ்டோரி வரும். அப்புறம் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா, ஃபிலிக்ஸ், அஞ்சுன், அவங்களுடைய லவ் ஸ்டோரியுமே வரும். இந்த பக்கம் நம்ம பார்க்கோட ஃப்ரெண்டு சூபினோட லவ் ஸ்டோரி வரும். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சூபின், ஃபிலிக்ஸ் வந்து அவங்க தான் வந்து பேராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உண்மையிலே வந்து இவங்களுடைய ஸ்டோரி தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்குள்ள பர்சனலாக என்ன நடந்துச்சு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் கூட இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் என்னென்ன சீன் வந்துச்சு அப்படி சொல்லி எனக்கு தெரியும் இல்லையா. அதனால் வந்து அந்த சீன்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கலை, இல்லை வேண்டாம், எங்களுக்கு பார்க்க அப்புறம் ஜங்கு கூட லவ் ஸ்டோரி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சொல்லலாம்டா. நான் இவங்களுடையது வந்து நான் அப்படியே கொஞ்சம் சீன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன். ஏன்னா இவங்க வந்து OT7 இல்லை இல்லையா. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஃபிலிக்ஸு, அஞ்சுன் இவங்களுடைய ஸ்டோரிலாம் கேட்க பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சொல்லலாம்டா. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் இதை நீங்கள் மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். எங்களுடைய ஸ்டோரி மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஸ்டோரியுமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சொல்லப்போனால் எங்களுடைய லவ் வந்து பிரிஞ்சிருச்சு, ஆனால் அவங்களுடைய லவ் வந்து சேர்ந்துருக்கு. அவங்களுமே வந்து ரொம்ப போராட்டம் பண்ணி நிறைய வந்து நம்மளுடைய ஃபிலிக்ஸ் அண்ணா கேரக்டர் இருந்தாங்களா, அவங்க ரொம்ப வந்து பார்க்க தான் ஃபன்னாக இருப்பார். ஆனால் ஒரு விஷயத்தில் சீரியஸாக இறங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரை யாராலுமே தடுக்க முடியாது. நான் ஜங்குக்கோட கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபிலிக்ஸ் அண்ணாவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டார். என்னையை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்குமே அவர் வந்து நேர்மையாக தான் இருக்கிறாரு. ஒரு பர்சனை தான் லவ் பண்ணார், அந்த ஒரு பர்சனை தான் மேரேஜ் பண்ணார். இன்ன வரைக்கும் அவங்க கூட தான் அவங்க லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. அதை அவரை நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பியூரான லவ் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள தான் வந்து நான் சொல்லுவேன். அதனால் அதை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லி என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அஞ்சுன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்தாங்க இல்லையா, இவங்க வந்து என்னுடைய சீனியர் தான். பட் தமிழ் மீடியம் தான் படித்தாங்க. நாங்கள் வந்து 9th படிக்கும் போது அவங்க வந்து 10th படிச்சுட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான் வச்சுக்கோங்களேன். நான் எங்களுடைய ஸ்ட்ரீட்டில் தான் அவங்களுடைய வீடுமே இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் வந்து வீட்டுக்கு வருவோம். எங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்கள நம்பி தான் வந்து எங்களை விட்டு வச்சுருப்பாங்க. எப்போன்னு சொன்னால் 9th படிக்கிற வரைக்கும் தான் வந்து என் அண்ணா வந்து என்னை வந்து கூப்பிட்டு போயிட்டுருந்தாரு. அதுக்கப்புறத்துலேருந்து 10th படிக்கும் போது அந்த அக்கா கூட தான் வந்து நான் வருவேன். நான் 10th போகிறப்போ அவங்க வந்து 11th போயிருந்தாங்க. அதே வந்து தமிழ் மீடியத்தில் தான் வந்து அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது வந்து அவங்க லைஃப்பில் நடந்த அந்த இன்சிடெண்ட் அது. ப்ரைமரி ஸ்கூலில் ஒன்றா படித்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து செகண்டரி போகும்போது வந்து இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருக்கும். அப்புறம் 2 இயர்ஸ் கழித்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அதே இடத்துக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயம் வந்து அந்த பையனுக்கு தெரியாது. எங்களுடைய டான்ஸ் டீச்சர் இருக்காங்க, அதாவது எங்கள் 2 ஸ்கூலுக்குமே ஒரே ஒரு டான்ஸ் டீச்சர் தான். அந்த டான்ஸ் டீச்சர் கூட இவங்க வந்து மாடர்ன் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. இன்னமும் வந்து அந்த ஸ்கூல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, பஜாரில் இருக்குது அது மாடர்ன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கூலுக்கு வந்து யதார்த்தமாக போகிறப்ப தான் அந்த பையனை வந்து இவங்க பார்த்துருக்காங்க. 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. பேசியிருந்திருக்காங்க. அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்குமே அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரே கிளாஸ் மட்டும் இல்லையா, பார்க்க வேற அந்த அண்ணா செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பாராம். இந்த அக்காவுக்கும் பிடிச்சி போன காரணத்தினால 2 பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அண்ணா வந்து அடிக்கடி வந்து பஸ்ஸில் வந்து இந்த அக்காவை வந்து சைட் அடிச்சுட்டு போவார். அவங்களுடைய ஓன் பஸ் அது. அதுக்காக நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுவோம். அதாவது நான், சூபின் கேரக்டர்னால சூபின் கேரக்டர் வந்து அப்பப்போ ஓடிடுவார். ஐயோ எங்கள் அப்பா வந்து திட்டுவார் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நான் அந்த அக்கா கூட வந்து இருப்பேன். ஏன்னா அங்கே தான் வந்து ஜங்குக்குமே இருப்பார். அதாவது பார்க்கோட ஜங்குக்கு வந்து அங்கே இருப்பார். அதனால வந்து நானுமே அந்த அக்காக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து அந்த ஃபிலிக்ஸ் அப்படி சொன்னேன்ல, அந்த அண்ணாவுக்கு வந்து தெரியும். அந்த அக்காவை வந்து செம்மையாக வந்து கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் எல்லாம் ஒரு கேங் மாதிரி தான் இருப்போம். கொஞ்சம் தள்ளி அவங்க வந்து அந்த டீ ஷாப்புக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்து நாங்கள் வந்து நின்றுட்டுருப்போம். செம்ம ஃபன்னாக இருக்கும். இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு ஞாபகம் வருது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என் லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்த மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் 9th அப்புறம் 10th தான். அதுக்கப்புறம் என் லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு. ஸ்டோரி கேட்க உங்களுக்கே புரியும். ஒரு கவலையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அக்காவும் சரி அந்த அண்ணாவும் சரி சேரவே இல்லை. 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் அந்த அக்காவுக்கு வந்து ஊரில் யாரோ பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அந்த அண்ணாவை பற்றி எனக்கு தெரியாது. ரொம்ப டீப்பாலாம் அவங்க லவ் பண்ணல. தூரத்துலேருந்து சைட் அடிப்பாங்க. ஒரு 1 இயர் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பலாம் மீட் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த அண்ணா மட்டும் எப்போவுமே அந்த பஸ்ஸில் வந்து வருவார். அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே வருவார். செம்ம ஃபன்னாக இருக்கும் அதெல்லாம். சரி, ஓகே. அவங்களுடைய லவ் ஸ்டோரி அப்படி போச்சு. குட்டி லவ் ஸ்டோரி தான். அதை வந்து நான் இதில் 5 அப்புறம் லீக்கி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன்டா. சரி, ஓகேடா. பேக்ரவுண்ட் நாய்ஸில் நிறையா வந்திருக்கும். அக்காக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எப்பவும் போல தான் நல்லா தான் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.